அனைவருக்கும் வணக்கம். இது நம்மளோட ஆல்பனி தமிழ் சங்கத்தோட 4வது ஈவெண்ட். இது வரைக்கும் நம்ம 3 ஈவெண்ட் பண்ணோம். 3 ஈவெண்ட்மே நல்ல சக்சஸா போச்சு. இது அன்னையர் தினத்தை முன்னிட்டு நம்ம குயிக்கா பண்ண ஈவெண்ட் இது. இந்த வீக்ல வந்து நம்ம ஃப்ரீயா விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருந்தோம். அப்புறம் நம்ம கோடி வந்து சொன்னாரு, இந்த மாதிரி அன்னையர் தினம் வருது, அன்னையர் தினத்துக்கு வந்து நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்சிஸ்ட் பண்ணதுனால நம்ம எல்லாரும் சேர்ந்து உட்காந்து ஒரு பிளான் பண்ணிட்டு ஒரு குயிக்கா ஒரு ஈவெண்ட் ரெடி பண்ணோம். அந்த ஈவெண்ட் எப்படின்னா, நம்ம வந்து நமக்கே தெரியும், லைக் அம்மானா எப்படி, அம்மானா நம்மளுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, அவங்க இல்லாம நம்ம எப்படி இருக்க முடியும், அந்த மாதிரி எல்லாம் நிறைய எல்லாரும் பேசியிருப்பாங்க, நம்மளுக்கே தெரியும் அதெல்லாம். அவங்களுக்கு வந்து ஒரு வாழ்த்து சொல்றதுக்காக தமிழ் சங்கத்துல இருந்து ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு நிகழ்வா தான் இதை நம்ம நடத்த போறோம். இதுல வந்து நிறைய பேர் வீடியோஸ் அனுப்பிச்சிருக்காங்க, நிறைய பேர் லைவ்ல பேச போறாங்க. அவங்கெல்லாம் அவங்க அம்மாவோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க அம்மா அவங்களுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேசுவாங்க. அதெல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னா கேட்போம். இந்த நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி நான் வந்து நம்ம வழக்கம் போல சொல்ற மாதிரி நம்மளோட அந்த கொரோனா ரிலீஃப் ஃபண்ட் அது நம்ம ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுல வந்து நிறைய பேர் டொனேட் பண்ணியிருக்காங்க. டொனேட் பண்ண எல்லாருக்குமே நன்றி. ஸோ இனிமேலும் உங்களோட ஆதரவு தேவை. நிறைய நம்ம ரிலீஃப் ஒர்க் எல்லாம் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து உங்களோட டொனேஷன் தான் அதுக்கு வந்து ஒரு முக்கியமானது. அது இருந்தால் தான் நம்மள வந்து மற்றவங்களுக்கு நம்ம டொனேட் பண்ண முடியும். ஸோ அதனால நீங்க வந்து உங்களோட டொனேஷனை வந்து ஸ்டாப் பண்ணாம நீங்க பண்ணிக்கிட்டே இருங்க. எவ்வளவு முடியுமோ அவ்வளோ. பெரிய அமௌண்ட் தான் வரணும் அப்படின்னு இல்லை. உங்களால எவ்வளவு முடியுமோ அதை வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த டொனேஷன் பண்ண எல்லாருக்குமே நாங்க மறுபடியும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த ஈவெண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணி இவ்வளவு சிறப்பா போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, இது ஒரு ஆளால பண்ற ஈவெண்ட் கிடையாது. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு டீம். அந்த டீம்ல இருக்க எல்லாருமே அவங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க டைம்ல தமிழ் சங்கத்துக்காக முன்னாடி வந்து அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி லைக் லேட் நைட்லாம் உட்காந்து இதெல்லாம் பிளான் பண்ணி பண்றாங்க. அதனால நீங்க நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க வந்து பாருங்க, அதோட ரிவ்யூ சொல்லுங்க, எவ்வளோ பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க, பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அதுதான் நம்ம நம்ம உங்களுக்கு வந்து எதிர்பார்க்கறது. முக்கியமான மக்கள் இந்த இந்த ப்ரோக்ராமுக்காக சப்போர்ட் பண்ணவங்க, பேக்ரவுண்ட்ல ஒர்க் பண்ணவங்க, அவங்களோட பேர்லாம் சொல்லணும் அப்படின்னா, முக்கியமா நம்ம கோடி கோடி வந்து நம்மளோட பொருளாளர், தமிழ் சங்கத்தோட பொருளாளர், இளவரசு வந்து செயல் தலைவர் அவரு. அப்புறம் பிரியா பிரியா வந்து நம்மளுக்காக நிறைய பண்ணியிருக்காங்க. நிறைய நிறைய ஈவெண்ட்ஸ், இந்த இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணது, நிறைய வீடியோஸ் கலெக்ட் பண்ணது, மக்கள்கிட்ட எல்லாம் கேட்டு பண்ணது, அதெல்லாமே பிரியா வந்து முன்னாடி நின்று நிறைய பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட நம்மளோட மற்ற கமிட்டி மெம்பர்ஸ், அவங்க வந்து அவங்களால என்ன முடியுமோ, அவங்களோட கிடைச்ச டைம்ல என்ன முடியுமோ அதெல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த டைம்ல வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஓகேங்களா? நம்ம இப்போ ஈவெண்ட்டுக்கு போகலாம். ஈவெண்ட் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து அன்னையர் தினம். நமக்காக நமக்காக பாடுபட்டு நம்மளோட நலனுக்காக தன்னலம் இல்லாம இருக்கிற அம்மாக்களுக்கு வந்து ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிற ஒரு நாள். இந்த நாள்ல வந்து நம்ம 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 பெத்த அம்மாவுக்கு மட்டும் சொல்லணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்மளுக்காக நம்மளுக்காக அக்கறைப்பட்டு யாரு எது சொன்னாலும், நம்ம ஒரு தாய் அன்போடு நம்மளுக்கு யார் உதவி செஞ்சாலும் அவங்க எல்லாருக்குமே வாழ்த்து சொல்ற தினம். அந்த மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி தான் எல்லாருக்குமே. இப்போ வந்து இந்த தினத்தை வந்து சிறப்பிக்கிறதுக்காக நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட், சீஃப் கெஸ்ட் வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து நம்ம மங்கை அவர்கள். அவங்க வந்து ஒரு குழந்தைகள் நல மருத்துவர், இந்தியாவில் இருந்தாங்க. அவங்க இங்கே யூஎஸ்ல ரொம்ப நாளா இருக்கிறாங்க. அவங்க வந்து நிறைய சேவைகள்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம தமிழ் சங்கத்தோட ஈவெண்ட்ல நிறைய இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க. அவங்களோட சப்போர்ட் வந்து நம்மளுக்கு எப்பவுமே இருந்திருக்கு. அவங்கள வந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு சிறப்பு விருந்தினராக அழைச்சதுல வந்து தமிழ் சங்கம் பெருமைப்படுகிறது. இப்போ அவங்களுக்கு ஓவர் டு மங்கை ஆண்டி. அவங்க வந்து கொஞ்சம் இந்த ப்ரோக்ராம் பத்தி சொல்லுவாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் வந்து முதல்ல என்ன சொல்லிக்கணும்னா, நான் குழந்தை நல மருத்துவர் இல்லை, நான் வந்து ஒரு ஆப்ஸ்டிஷியன், மகப்பேறு மருத்துவர். அது தட் இங்க நான் வந்து சாதாரண சிம்பிள் சின்ன சின்ன உதவிகள் தான் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப ஒன்றும் பிரமாதமான உதவிகள்னு பண்ணல. இப்போ கொரோனாக்காக நிறைய மாஸ்க்கும் ஸ்க்ரப் கேப்பும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். அது தட் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. பட் அஃப்கோர்ஸ் நீங்களும் சொன்ன மாதிரி அம்மா வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அங்கம். ஒவ்வொருத்தருடைய லைஃப்லயும் அம்மா கிட்ட இருந்து எல்லாருமே வெளியே வர்றோம்.
அதுவும் நான் ஒரு மகப்பேறு மருத்துவரா இருந்ததுனால எனக்கு நல்ல தெரியும் எவ்வளவு அந்த அம்மா கஷ்டப்பட்டு ஒரு குழந்தைய பெத்து எடுக்கிறான்னு. 10 மாசம் சுமக்கும் போது எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் ஏதாவது இந்த மருந்து சாப்பிட்டா என் குழந்தைய அஃபெக்ட் பண்ணிடுமோ அப்படின்னு சொல்லி பல வலிகளையும் அவங்க உடலாலும் உள்ளத்தாலும் வர வலிகளை தாங்கிக்கிட்டு தான் பெற்று எடுக்கிறாங்க. பெற்று எடுக்கிற நேரத்துலயும் இப்பெல்லாம் தான் இந்த எபிடியூரல் அனால்ஜீசியா எல்லாம் இருக்கு. அந்த காலகட்டத்துல 85க்கெல்லாம் முந்தி இந்தியால போய் 90க்கு முந்தி கூட இந்தியால எபிடியூரல் அனால்ஜியாஸ் எல்லாம் கிடையாது. அதனால வலிப்பட்டு 3 நாள் ஆனாலும் பொறுத்து தான் எல்லா அம்மாக்களும் பெற்று எடுத்தாங்க. அதனால அம்மாக்களுக்காக இந்த ஒரு தினம் மட்டுமல்ல, வருஷத்துல இருக்க 365 நாட்களுமே அம்மாவுக்கு உண்டான நாட்கள் தான். நன்றிம்மா, நன்றி. தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப பிரமாதமா சொன்னீங்க. குழந்தைகள் நல மருத்துவர்னு தவறா சொல்லிட்டேன். நீங்க பரவாயில்ல மகப்பேறு சார், அதனால மருத்துவர்ன்றது வந்து தப்பில்ல. ஒரு ஆட் அட்வான்டேஜ் தான். உங்களுக்கு அந்த பெயின் தெரியும். அம்மாவோட வலி என்னன்னு நீங்க பார்த்திருப்பீங்க நேரடியாவே. உங்கள வந்து ஒரு சிறப்பு விருந்தினரா இந்த நிகழ்ச்சியில கூப்பிட்டதுக்கு வந்து தமிழ் சங்கம் பெருமைப்படுகிறது. இப்போ இந்த ஈவெண்ட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். ஈவெண்ட் எப்படி போகுது அப்படின்னா, நம்ம லைவ்ல வந்து நிறைய மெம்பர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அது இல்லாம நிறைய பேர் வந்து அவங்களோட வீடியோஸ் அனுப்பிச்சிருக்காங்க. இப்ப நம்ம ஒன் பை ஒன்னா லைக் வீடியோஸ், லைவ்ல பேசுறவங்க அந்த மாதிரி ஒண்ணா பேசிட்டே போலாம் நம்ம. சரிங்களா? நம்ம செயல் தலைவர் தான் நம்ம வீடியோஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. சீக்வென்ஸ் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஒன் பை ஒன்னா ப்ளே பண்ணுவாரு. இல்ல நீங்க முதலாவதா என்ன வீடியோஸ் செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா? வணக்கங்க. ஸோ எல்லாருக்கும் வந்து மதர்ஸ் டே விஷஸ். ஸோ இந்த ஈவெண்ட்க்கு நமக்கு நிறைய பேர் வந்து இது சப்மிட் பண்ணியிருக்காங்க. சில பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து டைரெக்டாக ஆன்லைனில் வந்திருக்காங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு நமக்கு சில வீடியோஸ் சப்மிட் பண்ணதில் கொஞ்சம் ப்ளே பண்ணுறோம். ஸோ ஃபார் இட்ஸ் த டெடிகேஷன். ஃபர்ஸ்ட் வந்து we will start with a song dedicated by Jayashree, Anusha and Gajendran. Let's view that. Sorry. சவுண்ட் வரல அப்படிங்களா? ஓகே. இலா அவர்கள் அந்த கம்ப்யூட்டர் செக் பண்றதுக்கு முன்னாடி நம்ம மங்கை அம்மாவுக்கு ஒரு கேள்வி. கேளுங்க கோடி. அம்மா, நீங்க இந்தியால இருந்தீங்க, இங்கேயும் பல வருஷமா இருக்கீங்க. உங்களுக்கு வந்து அம்மா நம்ம இந்தியால வளர்த்துற விதமும் இங்க பசங்களாம் நம்ம வளர்க்குறோம் இல்லையா, குழந்தைகளை வளர்க்குற விதமும் உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் கண்டிப்பா தெரியும். அது நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? எனக்கு வந்து இந்தியால குழந்தைகள் வளர்க்குற விதமும் இங்க வளர்ற விதமும் ஆல்மோஸ்ட் ஒண்ணுதான் கோடி சார். ஏன்னா பொதுவா ஒரு அம்மா அப்பா குழந்தைகளுக்கு அவங்க மனசுக்கு எது நல்லதுன்னு படுதோ அதுதான் அவங்க செய்ய போறாங்க. அந்த குழந்தைக்கு எந்த விதத்திலையும் கெடுதல் செய்ய போறதில்ல. இங்க குழந்தைகளுக்கு இருக்கிற சுதந்திரம் கொஞ்சம் அதிகம், பேச்சு சுதந்திரம் அதிகம்.
ஆனா இப்ப இந்தியால வளர்ற குழந்தைகளுக்கும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலா தான் பேரண்ட்ஸும் இண்டிபெண்டன்ஸ் கொடுக்குறாங்க. பட் எனக்கு ஆக்சுவலா சொல்ல தெரியல. ரொம்ப வித்தியாசம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. கண்டிப்பாமா நீங்க சொன்னது 100% ட்ரூ. நன்றி. இல்ல நம்ம வீடியோ ரெடி ஆச்சுன்னா நீங்க ப்ளே பண்ணலாம் இல்ல. ஓகே. வால்யூம் வருதா? எஸ். நெஞ்சுக்குள் ஊற்று ஒன்று மெல்லத்தானோட கண்டேன், உள்ளுக்குள் அன்பு வெள்ளம் பள்ளத்தை மூட கண்டேன். காலத்தின் கோலத்தில் அன்னையும் பிள்ளையே, அன்பதன் வில்லையே, பாசத்தின் எல்லையே, காலம் தோறும் கேட்க வேண்டும், காலம் தோறும் கேட்க வேண்டும். அன்னை அன்பின் கீர்த்தனம் பாட 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 இன்னும் என்ன வேண்டும் அம்மா, உந்தன் அன்பு போதும் அம்மா. அறியாத ஆனந்தம் அழகாக ஆரம்பம், அறியாத ஆனந்தம் அழகாக ஆரம்பம். கவி பாடும் கோயில் என்றும் நானா நானா, இன்னும் என்ன வேண்டும் அம்மா, உந்தன் அன்பு போதும் அம்மா. தாயன்பிற்கே ஈடேதமா, ஆகாயம் கூட அது போதாது. தாய் போல யார் வந்தாலுமே உன் தாயை போல அது ஆகாது. என் மூச்சில் பாடும் புல்லாங்குழல், என் பேச்சனாலும் செந்தேன் குழல். முத்தே என் முத்தாரமே சபையேறும் பாடல், நீ பாடம்மா நீ பாடம்மா. கற்பூர பொம்மை ஒன்று, கை வீசும் தென்றல் ஒன்று, கற்பூர பொம்மை ஒன்று, கை வீசும் தென்றல் ஒன்று, கலங்காமல் கை கோர்க்கும் நேரம், கண்ணோரம் ஆனந்த ஈரம். முத்தே என் முத்தாரமே சபையேதும் பாடல், நீ பாடம்மா நீ பாடம்மா. வாழும் காலம் யாவுமே தாயின் பாதம் சொர்க்கமே, வேதம் நான்கும் சொன்னது அதை நான் அறிவேனே. அம்மா என்னும் மந்திரமே அகிலம் யாவும் ஆள்கிறதே, அரறிறாரோ நான் இங்கே பாட. தாயே நீ கண்ணுறங்கு, என்னோட மடி சாய்ந்து. வேறில்லாத மரம் போல் என்னை நீ பூமியில் நட்டாயே, ஊர்கண் என் மேல் பட்டால் உந்தன் உயிர் நோக துடித்தாயே. உலகத்தின் பந்தங்கள் எல்லாம் நீ சொல்லி தந்தாயே, பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் வழி நடத்தி சென்றாயே. உனக்கே ஓர் தொட்டில் கட்டி நானே தாயாய் மாறிட வேண்டும், அரறிறாரோ நான் இங்கே பாட. தாயே நீ கண்ணுறங்கு, என்னோட மடி சாய்ந்து. ஸோ இது வந்து ஆக்சுவலா கான்செப்ட் பை பிரியா அண்ட் ராகவன் வந்து இதுல ஜெயஸ்ரீ பாடின பாட்டுக்கு வந்து இது பண்ணியிருக்காரு, லிரிக்ஸ் அவர் எழுதியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ வீடியோ சப்மிட்டட் பை சீதா அண்ட் அவங்க வந்து அவங்க அம்மாவுக்கு டெடிகேட் பண்றாங்க, சௌமியாவுக்கு. ஸோ லெட்ஸ் see that.
ஐயமின்றி சொல்லவே ஒற்றுமை என்றும் பாலாமாம் ஓதம் செய்ய நாளாமாம் அவ்வை சொன்ன மொழியாம் அவர் எனக்கு வழியாம். அம்மாதான் அம்மா. ஹாப்பி மதர்ஸ் டே. ரொம்ப கியூட்டா பாடினாங்க. நன்றி இல்லா. பெர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. 2 வீடியோ ப்ளே பண்ணீங்க. ஸோ முதலாவது இந்த டெடிகேஷன் வந்து அவங்க எவ்வளோ எமோஷனலாக பாடியிருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சது அவங்க பாடுறத பார்க்கும்போது. அது இல்லாமல் இந்த 2வதாக வந்த குழந்தை வந்து ரொம்ப அருமையாக பேசி தமிழ்ல. அடுத்ததாக அனிதா, நீங்க ஏதாவது சொல்லுங்க. அனிதா, உங்களோட அம்மா பத்தி நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா இந்த இடத்துல? நீங்க இல்ல அவங்கள கொஞ்சம் கடைசியா வரேன் பாலா. ஓகே. நம்ம அடுத்து என்ன வச்சிருக்கோம் இல்ல? நம்ம அடுத்ததாக நிலாவோட ப்ரோக்ராம். ஸோ நிலா ஆல்ரெடி வந்து ஸ்பேஸ்ல இருக்காங்க. ஓகே, நான் அன்மியூட் பண்றேன். நிலா, நீங்க சொல்லுங்க. நிலா, அம்மா என்ன சொல்ல போறீங்க? இருங்க பாலா, அன்மியூட் ஆக மாட்டாங்களே. வேற யாராவது அன்மியூட் பண்றீங்களா? ஓகே, ஃபைன். அவங்களே தான் பண்ணணும். கேக்குதுங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் நிலா. என்னோட அம்மா பேர் ரம்யா. என்னோட அம்மாக்காக நான் பாட்டு எழுதியிருக்கேன். அந்த பாட்டு உங்களுக்கு நான் பாடி காமிக்க போறேன். என்ன ஆசை அம்மா, எனக்கு பிடித்த அம்மா, குடிக்க பால் தருவாங்க, ருசியா சாப்பிட தருவாங்க, பாடம் சொல்லி கொடுப்பாங்க, கேட்கறதை எல்லாம் செய்வாங்க. குட்டி தம்பிய சேர்த்துக்கிட்டு குறும்பு பண்ணாம விளையாடுவோம். நன்றி, வணக்கம். ரொம்ப கியூட்டா இருந்துச்சு நிலா. ரொம்ப அருமையா பண்ணீங்க நீங்க. நிலாவுக்கு பாட்டு சொல்லி கொடுத்தா அவங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. நீங்க வேற ஏதாவது சொல்றீங்களா நிலா? முடிஞ்சதா? ஆமா, இல்ல நம்ம அடுத்தது என்ன வச்சிருக்கோம் இல்ல? ஓகே, அடுத்து வந்து கிருத்திஷ் பாட போறாரு. ஸோ ஜஸ்ட் அ செகண்ட். கிருத்திஷ் வந்து அவங்க அம்மாவுக்கு ஒரு சாங் டெடிகேட் பண்றாரு. அது அவருக்கும் பிடிச்சது, அவங்க அம்மாவுக்கும் பிடிச்ச சாங். ஸோ லெட்ஸ் ஹியர் இட். வணக்கம், என் பெயர் கிருத்திஷ். I am going to sing my mom's favorite song and it is my favorite song too. ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா. பல 100 ராகங்கள் இருந்தால் என்ன, 16 பாட சுகமானது. பல 100 ராகங்கள் இருந்தால் என்ன, 16 பாட சுகமானது. ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா. கலைமாது தான் மீட்டும் மிதமான வீணை, கனிவான ஸ்வரம் பாட பதமானது. கலைமாது தான் மீட்டும் மிதமான வீணை, கனிவான ஸ்வரம் பாட பதமானது.
கொண்ட கோலம் அம்மா, ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா. பல 100 ராகங்கள் இருந்தால் என்ன, 16 பாட சுகமானது. பல 100 ராகங்கள் இருந்தால் என்ன, 16 பாட சுகமானது. ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா. ஹாப்பி மதர்ஸ் டே. நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையா ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிருந்தாரு தம்பி. நல்ல பாட்டு, அருமையா பாடினாரு. கொடி, இதே மாதிரி நீங்க ஒரு பாட்டு பாடுங்களா கொடி? அந்த கிருத்திஷ் நல்லா பாடியிருக்காரு. ஆனா நான் பாடணும்னா எப்படி இருக்குன்னு தெரியல. நான் ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ணல. பட் நான் இந்த வாட்டி வந்து பாஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு பாடுறேன். இந்த சின்ன வயசுல அவருக்கு நல்ல சங்கீத ஞானம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். செமையா பாடுறாரு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து காவி அனுப்பியிருக்காங்க நம்ம சத்யாவுக்கு. லெட்ஸ் see what she has shared for her. ரொம்ப அருமையா பண்ணியிருந்தாங்க. அவங்களோட அன்பை வெளிப்படுத்தின விதத்துக்கு ரொம்ப நன்றி. நம்ம ஜூம்ல இருக்கவங்க வேற யாராவது அவங்களோட அம்மாவோட இருந்த அனுபவத்தை பத்தி ஷேர் பண்றதுக்கு விரும்புறீங்களா? அவங்களோட கை தூக்குனீங்கன்னா நீங்க உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். சோமசுந்தரம் சொல்றாரு. சோமோ, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு நீங்க சொல்லுங்க சோமோ உங்களோட கருத்துக்களை. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இங்கே இருக்கிற எல்லா மகளிருக்கும் அந்நியர் தின வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு அந்நியர் தினத்தில் என்னோட அம்மாச்சியை பற்றி எனக்கு ஞாபகம் வருது. அவங்க தான் எனக்கு வந்து முதற்கடவுள் மாதிரி. அவங்களோட தியாகத்தினால தான் என்னோட வாழ்க்கை இன்னைக்கு போயிட்டு இருக்குது. அவங்கள இன்னைக்கு நினைவு கூறுறேன். என்னோட அம்மாவையும் நினைவு கூறுறேன். அவங்களோட தியாகத்தினால தான் என்னோட வாழ்க்கை இவ்வளவு தூரம் வந்திருக்குது. அனைவருக்கும் நன்றி. சோமோ, நன்றி சோமோ. உங்களோட அம்மாவோட சேர்த்து உங்களோட அம்மாச்சியும் சேர்ந்து நினைவு கூர்ந்தீங்க. அதே மாதிரிதான் நம்மளுக்கு வந்து யாரு எப்படி பண்ணாங்க, நம்மளோட அம்மா தான் அப்படின்னு இல்லாம நமக்காக ஏதாவது செஞ்சாங்க, நமக்காக நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்றக்காண்டி யாராவது ஒரு சின்ன வார்த்தை சொன்னா கூட அவங்களுக்காக நம்மளோட நன்றியை தெரிவிச்சுக்கணும். அவங்களுக்கு வந்து அவங்க வந்து ஒரு இதா பண்றாங்க. ஸோ அதனால அடுத்தபடியாக ராகவன் அவர்கள். ராகவன் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு புலவர். ஸோ அவர் வந்து தமிழ் தாயை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். வணக்கம். அம்மாங்கிறது வந்து நிறைய பேர் இப்ப பேசிட்டாங்க. ஆக்சுவலா ரொம்ப ஒரு மிக மிக நெருக்கமான ஒரு உறவு எல்லாருக்குமே. அது ஐ மீன் எனக்கு வந்து அது கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமான ஒரு இது என்னன்னாக்கா, நான் ரொம்ப இளம் வயதிலேயே எங்க அம்மா இழந்த ஒரு சூழ்நிலையில தான் நான் வளர்ந்தேன். அதனால இன்னும் நெருக்கம்னு சொல்லுவேன். அதான் அவங்க இந்த உலகத்துல இல்லையே தவிர என் கூடவே ஒவ்வொரு நொடியும் இருக்கிற மாதிரிதான். நான் அவங்களை மிஸ் பண்ணதே கிடையாது. கிட்டத்தட்ட 28 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனா மிஸ் பண்ணதே கிடையாது. எப்பவுமே அவங்களோட பேசிக்கிட்டு, அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கிக்கிட்டு, அவங்க கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு அந்த மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கேன்.
ஸோ அந்த அந்த உணர்வுகளோட தான் இந்த NYATS ஈவெண்ட் அன்னையர் தினத்துக்காகன்னு சொல்லி பிரியா வந்து எங்களை அப்ரோச் பண்ணும்போது இப்போ 2 வாரமா வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒரு எமோஷனல் கிளவுடுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் லீவ் பண்ணிட்டு இருக்கேன் நான். அதுக்காக பாட்டு எழுதுனது, அதுக்காக எல்லாரும் சேர்ந்து டெடிகேட் பண்ணது, பிளஸ் இந்த கவிதைகள் வந்து நான் உள்ளபடியே எழுதுவேன் நிறைய. அதுல வந்து அம்மாவுக்குன்னு எழுதுனது வந்து எண்ணில் அடங்காத கவிதைகள். சின்ன வயசுல இருந்து நிறைய எழுதியிருக்கேன். ஸோ இந்த 2 weeks வந்து தேங்க்ஸ் டு NYATS ஃபார் மேக்கிங் அஸ் லிவ். தேங்க்யூ. நன்றி எமோஷனல் எங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ எல்லாரும் அம்மா கூட இருக்கும்போது அதை வந்து எவ்வளோ பேர் உணர்றாங்கன்னு தெரியாது. அது இல்லாத போது தான் அவங்களுக்கு அதோட நிலை என்ன, அவங்க எப்படியெல்லாம் வாழ்றாங்க அப்படிங்கிறது வந்து தெரியும். நீங்க வந்து அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா உங்களோட கருத்து இருந்துச்சு. ரொம்ப நன்றி. இல்ல நம்ம அடுத்து என்ன வச்சிருப்போம்? எல்லாம் அடுத்தது நம்ம ராகவன் வீட்டுல இருந்துதான் நம்ம கார்த்திக் வந்து அவங்க அம்மாவுக்கு டெடிகேட் பண்றாரு. லெட்ஸ் see. like a movie. கார்த்திக், பால் போட்டு வச்சு ரொம்ப நேரம் வச்சு பாரு. என்ன குடிக்கல? போய் குடி. குடிக்கிறேன். இல்ல என்ன மாமி, சுகரே இல்ல, இது எப்படி குடிக்கிறது? அது ஹெல்த்தி இல்லப்பா. கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா, அன்பென்றாலே அம்மா. மாமி, பிரேக்ஃபாஸ்ட் எனக்கு பிரெட் இருக்கு, சீரியல் இருக்கு, உனக்கு எது வேணுமோ சாப்பிடலாம். பிரெட் அண்ட் சீரியலா? ஸ்கூலுக்கு போகும்போது சாப்பிடுது, வேற எதுவுமே இல்லையா? உப்புமா பண்ணிருக்கேனே. உப்புமாவா? அதுக்கு பிரெட்டே பெட்டரு. சரி, அட்லீஸ்ட் லஞ்சுக்கு கட்சன் இருக்கு. லஞ்சுக்கு பிரியாணியா? எஸ். பின்பு அதை விடவானம் பூமியாவும் சிறியது. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா, அந்த பிரியாணி தான்ப்பா. என் தாய் போலாகிடுமா. பிரியாணி காலையில் தினமும் கண் விழித்தால் கைதொழும் தேவதை அம்மா, என் தாய் போலாகிடுமா. ஆமா, தட்டை பண்றப்பா. ஓ, தட்டையா? ஆனா 2க்கு மேல சாப்பிடாத. அதுக்கு மேல சாப்பிட்டா ஹெல்த்தி இல்லப்பா. எங்க போற? தட்டை கூட எடுக்க முடியல. உனதன்பு பார்த்த பின்பு அதை விடவான பூமி. கார்த்திக், ஸ்கூல்ல என்ன பண்ணிட்டு இருக்க? ஸ்கூல் ஹோம்வொர்க் எல்லாம் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன். தமிழ் ஹோம்வொர்க் முடிச்சிட்டேன். டேக்வாண்டோ என்ன பண்ணும்? SAT பிராக்டிஸ் என்ன பண்ணும்? சரி, எல்லாம் பண்ணிடுறேன்னு. வெயிட் பண்ணு. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நான் ரிலாக்ஸ் பண்ணணுமா? கண்டிப்பா ரிலாக்ஸ் பண்ணு. வெளியில போய் விளையாடு. போன் எடுத்து உட்காந்துருக்காத. பாஸ்கெட் பால் போய் விளையாடு. என்ன, அதுதான் மூளை ஆக்டிவ் காத்து. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா, அன்பென்றாலே அம்மா, என் தாய் போலாகிடும். அம்மா நிறைய கண்டிஷன் போட்டாலும் her love is unconditional. Love you அம்மா. Happy Mother's Day. Thank you. Even though you make us eat upma every other day, we still love you. Happy Mother's Day. நிறைவாது நிலவே வாவா, நடைபோடு மெது. அருமையான பதிவு. ராகவன் அவர்கள் வீட்டுல இருந்து அவங்க குழந்தைகள் எப்படி அம்மாவை போட்டுறாங்க, அம்மாவுக்காக என்னென்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல வீடியோ செட் பண்ணிருக்காங்க. நன்றி ராகவன் அண்ட் வள்ளி ஃபார் சென்டிங் திஸ் வீடியோ. அடுத்தபடியாக அடுத்து நம்ம என்ன வச்சிருக்கோம்? எல்லாம் அடுத்தது நம்ம பிரியா இருக்காங்க. பிரியா வந்து அவங்க ஏதோ டெடிகேட் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ இட்ஸ் ஓவர் டு பிரியா நவ். பிரியா, நீங்க பிரியா ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம பிரியா பத்தி ஒரு தடவை சொல்லிடலாம். பிரியா வந்து நம்ம தமிழ் சங்கத்தோட மெம்பர். அவங்க வந்து
தமிழ் சங்கத்துல ஜாயின் பண்ணல இருந்து அவங்களோட எனர்ஜி வந்து எல்லாருக்கும் பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க புதுசுனாலதான் நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம எக்ஸிக்யூட்டிவ்ல பேசும்போது சொல்லுவோம், நம்ம சங்கத்தோட எதிர்க்கட்சி தலைவி அவங்க தான். ஸோ உள்ளுக்குள்ளேயே ஏதாவது கிரிட்டிசைஸ் பண்றாங்க, ஏதாவது பண்றாங்க, நம்ம நல்லது பண்றோமா இல்லை எங்கேயாவது மிஸ்டேக் பண்றோமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ரிவ்யூ வந்து அவங்ககிட்ட இருந்து தான் வரும். அதுக்காக அவங்களுக்கு வந்து ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். பிரியா, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க பிரியா. பாஸ், நீங்க என்ன கவுக்குறீங்களா இல்ல சப்போர்ட் பண்றீங்களான்னு தெரியல. சரி, எனிவே லைக் இன்வைட்டர்ஸ் வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கோவிட் சுச்சுவேஷன்ஸ்ல இந்த சம்மருக்கு அம்மாவை போய் பார்க்க முடியாது, அம்மாவும் இங்க வர முடியாது. அட்லீஸ்ட் இது மூலியமா ஐ ஃபீல் லைக் ஸோ இமோஷனல் டுடே. ராகவன் வேற ரொம்ப என்ன இப்ப அழ வச்சுட்டாரு. அடுத்து நான் இப்ப எப்படி பேச போறேன்னு தெரியல. நான் வந்து ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் மாதிரி வச்சிருக்கேன், நான் அதை உங்களுக்கு ஷேர் பண்றேன். எங்க அம்மா பேரு லக்ஷ்மி. ஸோ டெய்லி ஒரு 1 ஹவராவது அவங்களோட ஃபேஸ் டைம் பண்ணாம இருந்ததே இல்லை. பட் இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் டே, அதுவும் என்வைடிஎஸ் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் கொடுத்ததுனால ஐ ரியலி வாண்ட் டு ரெஜிஸ்டர் பண்ணணும் என்னோட விஷஸ் அப்படிங்கிறதுக்காகவே இன்னைக்கு நான் பார்ட்டிசிபேட் பண்றேன். ஸோ இந்த நிழலின் அருமை வெயில்ல தெரியும் அப்படிம்பாங்க. எல்லா பொண்ணுக்கும் இந்த கல்யாணம் ஆகிற வரைக்கும் கூட அம்மாவோட ஒரு டக் ஆஃப் வார் மாதிரி இருக்கும். கல்யாணம் ஆகி புகுந்த வீட்டுக்கு போனோன்னு அம்மாவோட அருமை தெரியும். ஸோ இது வந்து அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்ல எடுத்த பிக்சர் தான். கல்யாணம் ஆயிட்டு அடுத்த நாள் அந்த ஃபர்ஸ்ட் டே அம்மா வந்தாங்க புகுந்த வீட்டுக்கு வந்து என்ன பாக்குறதுக்கு. அப்ப அம்மா மடியில படுத்துட்டு எடுத்த போட்டோ இது. அடுத்த பிக்சர் வளைகாப்பு. அம்மா இங்க வந்து செஞ்சாங்க வளைகாப்பு. எனக்கு ஒரு அம்மாவோட கஷ்டத்தை பொண்ணை விட நல்லா யாருமே புரிஞ்சுக்க முடியாது. அதே மாதிரிதான் வைசி வைஸ் ஒரு பொண்ணோட கஷ்டத்தையும் அம்மாவை தவிர வேற யாராலையும், ஈவன் ஐ டோன்ட் திங்க் லைக் ஹஸ்பண்ட் கூட அந்த நேரத்துல வந்து புரிஞ்சுப்பாங்களா அப்படின்னு தெரியாது. பிரெக்னன்சியும் போது என் அம்மாவோட இருந்த மெமரிஸ் இது. அடுத்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் இமோஷனல். எனக்கு எங்க அண்ணா வந்து ஹிஸ் அ மென்டலி சேலஞ்ச் பர்சன். அம்மா வந்து ரொம்ப பொறுமை. எல்லாரோட அம்மாவும் லைக் வி see her as லைக் ஒரு பேஷன்ஸ். அவங்க பேஷன்ஸ்னா அம்மா அந்த மாதிரி பாக்குறது தான். பட் எனக்கு எங்க அம்மாவோட பொறுமை வந்து பியாண்ட். பூமாதேவியும் தாண்டி அவங்க. என்னால ஒரு 2 மணி நேரம் இங்க 2 பசங்க வந்து இங்க வீட்டுல சத்தம் போட்டா தாங்க முடியாது. ஒரு 34 வயசு குழந்தைய இன்னும் அவங்களோட கண்ணு மாதிரி வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களோட வில் பவர், அவங்களோட பேஷன்ஸ், நோவே அது நான் என்னைக்கு வந்து அதை அந்த லெவல் ரீச் பண்ணுவேன்னு எனக்கே தெரியல. அவங்க எப்பயுமே என்கிட்ட சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், பொறுமையா இருப்பியா பொறுமையா இருப்பியான்னு. அந்த பொறுமை வந்து எனக்குள்ள எப்ப வரும்னு தெரியல. பாக்கலாம் இனிமேவாது வருதா அப்படின்னு. அம்மா வந்து அண்ணாவோட நிறைய சின்ன வயசு மைல்ஸ்டோன்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அத வந்து என்னோட பெரிய பையன் லைக் அத்தர் ஃபர்ஸ்ட் பிறந்த உடனே அம்மா நிறைய வந்து அவங்க மூலியமா வந்து ஷி என்ஜாய். நான் ஒரு அம்மாவா என் பையன் கிட்ட நான் என்ஜாய் பண்ணதை விட ஒரு பாட்டின்னு சொல்ல முடியாது, ஒரு அம்மான்னு தான் நான் சொல்லணும். அவங்க வந்து என் பையன் அத்தர் கிட்ட வந்து அந்த மைல்ஸ்டோன் எல்லாம் பார்க்கும்போது அந்த ஒரு கேப் ஃபில் ஆன மாதிரி ஃபீல் பண்ணாங்க. அண்ணா கிட்ட ஒரு இயல்பான மைல்ஸ்டோன் எதெல்லாம் பார்க்க முடியலையோ அதெல்லாம் அவங்க பேரங்கள் மூலம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ 2 பேரங்க. ஷி இஸ் வெரி ஹாப்பி அண்ட் மீ டூ. ஐ லவ் ஹர் ஆல்வேஸ். ஸோ இந்த நாள்ல வந்து நாட் ஒன்லி மதர்ஸ் லைக் ஈவன் நிறைய அப்பாவும் இருக்காங்க. லைக் யாருக்கு அந்த தாய் உணர்வு கொண்ட எல்லாருக்குமே நான் வந்து அன்னையர் தின வாழ்த்தை வந்து சொல்ல விரும்புறேன். ஸோ ஹாப்பி மதர்ஸ் டே டு every motherly soul. Thank you. ரொம்ப நல்லா சொன்னீங்கம்மா. நீங்க ரொம்ப நன்றிம்மா. இதுக்கு மேல ஒரு அம்மாவை பத்தி சொல்லணும்னா வார்த்தையே இல்லை. நல்லா சொன்னீங்க. அதுக்கு மேலும் நீங்க எங்க டீம்ல கமிட்டில சேர்ந்தது எங்களுக்கு ஒரு அசட்மா. நீங்க இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப ஒரு
2 கை பலம் மாதிரி. நீங்க எந்த விஷயம் சொன்னாலும் நீங்க தாங்கி அது நல்லா பண்றீங்க. ரொம்ப நன்றிமா. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க கோடி. பிரியா, நீங்க வந்து எல்லாரையுமே எமோஷனல் ஆக்கிட்டீங்க. உங்களோட எமோஷனை வந்து எல்லாருக்குமே பாஸ் பண்ணிட்டீங்க. நீங்க சொன்னீங்க வந்து ஒரு அம்மாவை பத்தி, அம்மாவோட அருமை வந்து ஒரு பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியும் அப்படின்னு சொன்னீங்க. பொண்ணுக்கு மட்டும் இல்ல, ஒரு ஆணுக்கும் அப்பதான் தெரியும். ஸோ நம்ம அடுத்த வீட்டுல இன்னொரு பொண்ணோட இருக்கும்போது தான் தெரியும் நம்ம அம்மா வந்து நம்மளை எப்படி கேர் பண்ணிக்கிட்டாங்க, நம்ம இப்போ எப்படி நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எல்லாருக்குமே வரும். சொன்ன மாதிரி நம்ம அம்மா மட்டும் இல்லை, நமக்காக தாய் அன்போடு யார் எது செஞ்சாலும் நம்ம வந்து அவங்கள போட்ட வேண்டிய நாள் தான். இல்லை நம்ம அடுத்து என்ன வச்சிருக்கோம்? அடுத்தது ஹரி அண்ட் ஹரிணி. அவங்க வந்து அவங்க அம்மா கௌசல்யாவுக்காக டெடிகேட் பண்றாங்க. ஸோ லெட் மீ ஷேர் மை ஸ்கிரீன் ஃபர்ஸ்ட். ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம். நான் உங்கள் ஹரிணி ஸ்ரீ. நான் உங்களோட ஹரிஹரன். இன்னைக்கு வந்து ஒரு ரொம்ப ஸ்பெஷலான நாள். இன்னைக்கு வந்து மதர்ஸ் டே. இன்னைக்கு எல்லா அம்மாங்களுக்கு ஒரு சிறந்த நாள். எல்லா அம்மாவும் அவங்களோட பிள்ளை நல்லா இருக்கணும்னு ரொம்ப உழைப்பாங்க. அவங்க பண்ற வேலைக்கு காற்ற அன்புக்கு எவ்வளவு பரிசு கொடுத்தாலும் அது செல்லாது. இன்னைக்கு வந்து நான் எல்லா அம்மாவுக்கும் ஒரு நன்றி சொல்றேன். எதுக்காகனா நீங்க இல்லாம நாங்க இல்ல. ஹாப்பி மதர்ஸ் டே. வாவ். நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் வந்து ஹரிணி ஹரிஹரனுக்கு வந்து ஒரு வார்த்தை தான் சொன்னேன். ஒரு 1 மினிட் ஒரு அம்மா பத்தி டெடிகேட் பண்ணி ஒரு ஜஸ்ட் ஒரு வீடியோ கொடுங்கடா, இல்லை நேரில் வந்து சொல்றேன். நான் அவங்களே போய் பண்ணிட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு வீடியோ கொடுத்தாங்க. அமேஸ்ட். என்னால் நம்பவே முடியல இவங்க இந்த மாதிரி பசங்க பண்ணுவாங்கன்னு. தேங்க்யூ ஸோ மச் ஹரிணி ஹரிஹரன் அண்ட் ஹாப்பி மதர்ஸ் டே. என்னுடைய அம்மா கூட ஹாப்பி மதர்ஸ் டே. அம்மா வந்து படுத்துட்டாங்க டயர்டா இருக்குன்னு, இல்லாட்டி நேரில் வந்திருப்பாங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி கோடி. குழந்தைகள் வந்து ரொம்ப அருமையா பேசினாங்க. அவங்க சொல்ல வந்த கருத்தை வந்து சிறப்பா சொல்லிட்டாங்க. கோடி கௌசல்யா குழந்தைகள் அப்படின்றத நிரூபிச்சுட்டாங்க. கோடியோட உழைப்பு, அவங்களோட எல்லாமே அவங்களோட ரிஃப்ளெக்ஷன் அப்படி இருக்கு அவங்களுக்கு. நன்றி கோடி வீடியோ அனுப்பிச்சதுக்கு. இல்ல நம்ம அடுத்து என்ன வச்சிருக்கோம்ல கோடி. நான் ஆக்சுவலா உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஹரிக்கு வந்து வாய்ஸ் சூப்பரா இருக்கு. அவர் வந்து காம்பேரிங் அந்த மாதிரி ஏதாவது போனோம்னா சூப்பரா இருக்கும். ஸோ Mother's Day. The next one is from சிவா அண்ட் பரத். அவங்க அம்மா நந்தினிக்காக டெடிகேட் பண்றாங்க. ஸோ இது வந்து நம்ம பாலா வீட்ல இருந்து வந்திருக்கு. ஸோ லெட்ஸ் see how it is. Ma, let's go today. சிவா எந்திரிப்பா. டைம் ஆயிடுச்சு, எந்திரிப்பா. 5 minutes ஆகலம்மா. எந்திரிக்கலையா? என்ன சொல்ற? அம்மா லஞ்ச் பாக்ஸ் காணா. சட்டை காணா. எங்க வச்சீங்க அம்மா? பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்ன? Stop shaking the table. Bharat, wait for a sec.
Love you, Amma. Love you, Amma. Love you, Amma. Love you, Amma. அருமையா பண்ணிருக்கீங்களா பசங்களா சிவா அண்ட் பரத். பாலா நீங்க சொன்னீங்க கல்யாணம் ஆயிட்ட பிறகு இங்க வந்துட்டு கல்யாணம் ஆயிட்ட பிறகு இங்க வந்த உடனே உன்னுடைய ஒய்ஃப் டேக் கேர் பண்றாங்க. என்னுடைய தங்கச்சி நந்தினி அவங்க வந்து அம்மாவுக்கு மிஞ்சி உங்களை பாத்துக்கிறாங்க, பசங்களை டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு நன்றி. ஹாப்பி மதர்ஸ் டே. நன்றி கோடி, நன்றி. சிறப்பா சொன்னீங்க. பசங்களை வச்சுக்கிட்டு நம்ம இது மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது தான் நம்ம அந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுது. ஸோ இந்த வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம அந்த வாய்ப்பை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பசங்களை சொல்லி நம்ம இப்ப பார்க்கும்போது அது அவ்வளவா தெரியாது. நம்ம பின்னாடி ஃபியூச்சர்ல இதெல்லாம் நம்ம ஏதாவது ஒரு கஷ்டம்னு வரும்போது இதை பார்க்கும்போது தெரியும், நம்ம அதை அப்பவே நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நினைவுகளை கிரியேட் பண்ணோம். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வீடியோஸ் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்ல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றோம். இது எப்படி கான்செப்ட்னா, நம்ம பசங்க வந்து காலையில எந்திரிச்சதுல இருந்து அம்மா அம்மா அம்மான்னு காலையில எந்திரிச்சதுல நைட் தூங்குற வரைக்கும் அதே தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பாங்க. எதுனாலும் அம்மா 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 அம்மா. அந்த மாதிரி சொல்றத வந்து நம்ம வந்து ஒரு வீடியோவா கேப்சர் பண்ணிட்டு ஒரு அம்மாவுக்கு டெடிகேஷனா போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் எல்லாம் இதை பண்ணோம். நல்லா வந்திருந்தது, எல்லாரும் நல்லா லைக் பண்ணீங்க. இந்த டைம்ல வந்து என்னோட அம்மா பத்தி நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அவங்க எப்படின்னா ரொம்ப லிபரல்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரிலாம் கிடையாது. நார்மல் கஷ்டப்படுற ஃபேமிலி தான் சின்ன வயசுல. அவங்க வந்து நம்ம வளரும் போது அவங்களோட கஷ்டங்களை சொல்லி நம்மளை வளர்த்தாங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்கு சூழ்நிலை, இந்த சூழ்நிலையில வந்து எல்லாரும் நல்லா படிச்சு பெரிய ஆளாகி வரணும், எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வளர்த்தாங்க. அந்த மாதிரி ஒரு வளர்ந்ததுனாலதான் நான் வந்து இந்த நிலைமையில இருக்கேன். இந்த மாதிரி ஒரு சமுதாயத்துல ஈடுபட்டு மக்களுக்காக ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தோட இந்த மாதிரி இருக்கேன் அப்படின்னா அது வந்து எங்க அம்மா வளர்த்த விதம் தான் சொல்ல முடியும். அவங்களுக்கு வந்து இந்த நேரத்துல ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. இல்ல நம்ம அடுத்தது நமக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளோட டெடிகேஷன் சாங் கம்போஸ் லைக் இது வந்து மிக்ஸ் ஆஃப் லைக் ராகவன், சுந்தர் அண்ட் லாவண்யா. இதுலயும் ஐ திங்க் ராகவனோட கைவண்ணம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவரோட புலமைத்தன்மை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நூறு சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போலாகிடுமா? கோடி கோடியாய் கொடுத்தாலும் நீ தந்த அன்பு கிடைத்திடுமா? ரத்தத்தை நான் தந்தாலுமே உன் தியாகத்துக்கு ஈடாகுமா? நான் பட்ட கடன் தீர்ப்பேன் என்றால் ஓர் ஜென்மம் போதாதம்மா. நடமாடும் கோயில் நீதானே. நூறு சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போலாகிடுமா? காலம் கரைந்தாலும் கோலம் சிதைந்தாலும் பாசம் வெளுக்காது மானே. நீரில் குளித்தாலும் நெருப்பில் எரித்தாலும் தங்கம் கருக்காது தாயே. பொன்முகம் பார்க்கிறேன், அதில் என் முகம் பார்க்கிறேன். இந்த பொன்மானை பார்த்து கொண்டே சென்று நான் சேர வேண்டும். மீண்டும் ஜென்மங்கள் மாறும் போதும் நானும் மகளாக வேண்டும். பாசராகங்கள் பாட வேண்டும். பூவே பூச்சூடவா, இந்த நெஞ்சில் பால் வார்க்கவா. பூவே பூச்சூடவா, இந்த நெஞ்சில் பால் வார்க்கவா. என்னாலும் என்னை விட்டு போகாது வசந்தம். நெஞ்சோடு உன் நினைவு உறங்கும்.
நீ தந்த அன்பின் மனம் காற்றோடு இருக்கும், சுவாசத்தில் என் உயிரில் கலக்கும். உந்தன் மனம் போலே உயர்ந்தோம் மேலே, உந்தன் மனம் போலே உயர்ந்தோம் மேலே. கண்ணிரண்டில் நீரை கொண்டு அன்போடு அன்னை முகம் தேடும் கண்கள் மூடும். அம்மா அம்மா உயிரை தந்தாயம்மா, அம்மா அம்மா பிரிந்தே சென்றாயம்மா. மலை போலவே அரணாகுமே, பலம் அன்பாகுமே. கண்மேலே முடுமிமை போலே அம்மா அம்மா உயிரை தந்தாயம்மா. அம்மா அம்மா பிரிந்தே சென்றாயம்மா. வான்மேகத்தேரில் ஏறி ஊர்கோலம் போகும், வெண்ணிலவில் உந்தன் முகம் துளிர்க்கும். ஆகாய வீதி எல்லாம் விண்மீன்கள் முளைக்கும், உன் வரவில் எந்தன் மனம் சிலிர்க்கும். உன்னுயிரின் வாசம் காலமெல்லாம் வீசும், உன்னுயிரின் வாசம் காலமெல்லாம் வீசும். கையிரண்டும் உன்னை தொழும் அன்போடு உன்னை தினம் நாடும் மனமும் பாடும். அம்மா அம்மா உயிரை தந்தாயம்மா. அம்மா அம்மா பிரிந்தே சென்றாயம்மா. மலை போலவே அரணாகுமே, பலம் அன்பாகுமே. கண்மேலே முடுமிமை போலே அம்மா அம்மா உயிரை தந்தாயம்மா. அம்மா அம்மா பிரிந்தே சென்றாயம்மா. அருமையா இருந்தது சுந்தர், லாவண்யா அவர்கள். அண்ட் நான் ராவண்ணா சூப்பரா இருந்துச்சு. நீங்களே லிரிக்ஸ் பண்ணிருக்கீங்க, ரொம்ப எமோஷனலா ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா பாடினீங்க. அண்ட் லாவண்யா அவங்க அம்மா வந்து செம்மையா, அவங்க ஹை பிச் ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய சேவை எங்களுக்கு ரொம்ப தேவை. ராவண்ணா சூப்பர். நீங்க தான் நம்ம ஆல்பனி சங்கத்துக்கு ஒரு தூண் மாதிரி இருக்கீங்க. உங்களுடைய அந்த தூண் பலத்திலே நாங்க அப்படியே போயின்னு இருக்கோம். ரொம்ப நன்றிண்ணா, உங்கள் சேவை எங்களுக்கு ரொம்ப தேவை. ரொம்ப ரொம்ப அருமையா சொன்னீங்க கோடி. நானும் அதை வந்து ஆமோதிக்கிறேன். இந்த ப்ரோக்ராம் நம்ம அனௌன்ஸ் பண்ண உடனே எல்லாரும் போயிட்டு அவங்கவுங்க ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணாங்க. நம்ம மொதல் ஐடியா எப்படி இருந்தது அப்படின்னா, எல்லாரையும் லைவ்ல கூப்பிட்டு இந்த மாதிரி பாட சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து பிளான் பண்ணோம். லைவ்ல வரும்போது ஒரு கஷ்டம் இருக்கும். நம்ம வந்து அம்மா பத்தி பேசணும் அப்படின்னா முதல்ல வர்றது வந்து நம்மளோட திறமையை விட எமோஷன்ஸ் தான் நிறைய வெளியில வரும். அந்த எமோஷன்ஸ்னால வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு எமோஷன்ல ஏதாவது நம்ம பண்ண வேண்டியது தடைப்பட்டுரும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வீடியோஸ் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஆப்ஷன் கொடுத்தோம். அது மாதிரி வீடியோஸ் பண்ணி அனுப்புனதுல வீடியோஸ்லயே வந்து அந்த எமோஷன்ஸை வந்து நீங்க எல்லாரும் காமிச்சிட்டீங்க. இப்போ எப்படி இருக்குன்னா, நம்ம ஒரு பாட்டு பாடணும், நார்மலா ஒரு பாட்டு போட்டி இல்ல பாட்டு கச்சேரி அந்த மாதிரி வைக்கும் போது மக்கள் ஒரு ஆர்வமா பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, சந்தோஷமா பாடுவாங்க. அப்போ வந்து அவங்களோட பாட்டு திறமை தான் வெளியில வரும். பாட்டு திறமை, சங்கதி போடுறது, அந்த மாதிரி தான் வெளியில வரும். இப்போ இந்த ப்ரோக்ராமுக்காக பாடும்போது எப்படின்னா, அவங்க வந்து இதயத்துல இருந்து பாடுறாங்க. அவங்களோட எல்லா திறமையோட அவங்களோட எமோஷன்ஸ் தான் முன்னாடி வந்து நிக்குது. இந்த மாதிரி ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த நேரத்துல இன்னொருத்தருக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டியது இருக்கு. கஜேந்திரன் அவர்கள் வந்து இந்த மாதிரி இந்த ப்ரோக்ராம்ல வந்து ஒரு 4-5 வீடியோ அவர் தான் கம்பைல் பண்ணி எல்லாருக்கும் அனுப்பிச்சிருக்காரு. அவருக்கு வந்து இந்த நேரத்துல ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கோம். இல்ல நம்ம அடுத்து என்ன வச்சிருக்கோம் இல்ல. நெக்ஸ்ட் வந்து தமிழினி அண்ட் அமிர்தினி அவங்க வந்து இளநகைக்காக டெடிகேட் பண்ண ஒரு வீடியோ இருக்கு. ஸோ அதை ப்ளே பண்றேன்.
love my mommy. She helps me with hard stuff. She plays with me. She even makes me have a smile on my face. She helps me study. And I love her. She is the best mommy in the world. Happy Mother's Day, everyone. Bye. வணக்கம், என் பேர் அமிர்தினி. எல்லாருக்கும் அன்னைய தின வாழ்த்துக்கள். எனக்கு என் அம்மா கிட்ட நிறைய விஷயங்களை பிடிக்கும். அவங்க எனக்கு நிறைய உதவிகளை செய்வாங்க. என்னை கிளாஸுக்கெல்லாம் கூட்டிட்டு போவாங்க. என்னோட பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்ப்பு கொடுப்பாங்க. அவங்க எனக்கு அம்மா மட்டும் இல்லை, ஆனா என்னோட அன்பான தோழி. ஆனா அன்னைய தினம் உங்க அம்மாவை பத்தி மட்டும் இல்ல, உங்க பாட்டி, அத்தை, அதுக்கப்புறம் சித்திக்கும் நீங்க நன்றிய தெரிவிக்கணும். என்னோட பாட்டியும் சித்தியும் ஊர்ல இருக்காங்க, அதனால எனக்கு ஊருக்கு போகும்போது ரொம்ப ஜாலியா இருக்கும். அவங்க எனக்கு எது வேணுமோ செஞ்சு கொடுப்பாங்க, இல்ல வாங்கி தருவாங்க, புது புது இடத்துக்கு கூட்டிட்டு போவாங்க, எனக்கு ஆதரவாக இருப்பாங்க. அதனால எனக்கு ஊருக்கு போகும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, உங்களுக்கு உங்களோட அம்மா இல்ல பாட்டி இல்ல சித்தி இல்ல அத்தை பத்தி உங்களுக்கு என்ன பிடிக்கும்? எல்லாருக்கும் அன்னைய தின வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ரொம்ப அழகா சொன்னீங்கடா கண்ணா. அமிர்தினி அண்ட் தமிழினி, ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. உங்க வாயில தமிழ் ஒரு அழகா சொல்றீங்க. இந்த மாதிரி ஒரு அன்னைய தின வாழ்த்துக்கள் சொல்றது, உங்க காதலுக்கு உங்க வாயால சொல்றது ரொம்ப சந்தோஷமா அது கேட்டு மகிழ்கிறோம். தேங்க்யூ. அண்ட் நம்ம லைன்ல வந்து லைவா வந்து ஜெகன் அம்மா கூட லைன்ல இருக்காங்க. அம்மா, நீங்க லைன்ல இருந்தீங்கன்னா வாங்கம்மா. அன்னைய தின வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நீங்க அதெல்லாம் சொல்லுங்கம்மா. ஜெகன் அம்மா லைன்ல இருக்கீங்க, வாங்க. இல்லைங்களா அவங்க? ஜெகன் அம்மா இருக்காங்களா லைன்ல? ஹலோ, இருக்கேங்க. வணக்கங்க. வணக்கம்மா, வாங்கம்மா. வணக்கம். அன்னைய தின வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நீங்க அன்னைய தினம் நடத்துறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நான் இதான் முதல் தடவை கவனிக்கிறேன். இது மாதிரி நான் கேட்டது இல்லை, பேசினது இல்லை. எனக்கு என்ன சொல்லன்னு தெரியல. நீங்க ரொம்ப நல்லா நடத்துறீங்க, சந்தோஷமா இருக்கு. என்னை பொறுத்த மட்டும் எத்தனையோ தினங்கள் நம்ம நாட்டுல கொண்டாடுறோம். ஆனா அந்த அன்னையர் தினம்ன்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எதுக்குன்னா, ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அதுக்கு முதல் சொல்லி கொடுக்கறது மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க. அந்த மாதா தான் முதல்ல அந்த குழந்தைக்கு தெரியும், அம்மா. அது மூலம்தான் அப்பா, அதுக்கப்புறம் குரு, அதுக்கப்புறம் தெய்வம். சோ அந்த அம்மா மூலம்தான் அவங்களுக்கு முதல்ல உலகத்தையே தெரியுது அவங்களுக்கு. அதே மாதிரி தாய்க்கும் அந்த குழந்தைதான் முதல் உலகம். ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது, வாழ்க்கையில ஒரு பிடிப்பு, ஒரு சந்தோஷம் எல்லாமே வர்றது குழந்தையால. அந்த குழந்தைக்கு தாய். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இதை நீங்க கொண்டாடுறது. தேங்க்யூ, வாழ்த்துக்கள். ஹாப்பி மதர்ஸ் டே. நன்றிம்மா, நல்லா கரெக்டா சொன்னீங்கம்மா. நீங்க ரொம்ப நன்றிம்மா. நீங்க கலந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றிம்மா. தமிழ் சங்க சார்பா உங்க நன்றி தெரிவிச்சுக்கிறோம்மா. நன்றி. நன்றி அம்மா. நீங்க வந்து இந்த மாதிரி நேரத்துல உங்களோட கருத்துக்களை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. வந்து கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. இதுக்கு முன்னாடி பேசின குழந்தைகள் ரொம்ப நல்லா பேசினாங்க. அவங்களோட தமிழ் உச்சரிப்பு வந்து ரொம்ப பிரமாதமா இருந்தது. அந்த குழந்தைங்க சொன்ன மாதிரி நம்ம அம்மாவுக்கு மட்டும் இல்ல, சித்தி, பெரியம்மா, அத்தை எல்லாருக்குமே இந்த நேரத்துல ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கணும்னு தான் நம்ம ஆசைப்படுறோம். நம்ம ஏதாவது ஒரு வழியில, ஏதாவது ஒரு வகையில நம்மளோட வளர்ச்சிக்கு வந்து அவங்க வந்து உறுதுணையா இருந்திருப்பாங்க. என்னோட சார்பா இந்த நேரத்துல என்னோட அம்மா, சித்தி, பெரியம்மா, அத்தை எல்லாருக்குமே ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. இல்ல நம்ம அடுத்து என்ன வச்சிருக்கோம்? ஓகே. ஸோ அடுத்து ஸ்ரீநிதி அவங்க அம்மாவுக்காக ஷேர் பண்ணது. Let me share my screen.
காலம் கரைந்தாலும் கோலம் சிதைந்தாலும் பாசம் வெளுக்காது மானே. நீரில் குளித்தாலும் நெருப்பில் எரித்தாலும் தங்கம் கருக்காது தாயே. பொன்முகம் பார்க்கிறேன் அதில் Happy Mother's Day, Amma. Some things I like about my mom or her cooking. I literally can't survive without it. Her life is really good. And also the fact that she listens to all of my jokes, riddles, and puns, even when she doesn't have that much time. And even if they aren't funny, she always laughs. I can't live without you, Amma. Happy Mother's Day. பாட வேண்டும் பூவே பூச்சூடவா, இந்த நெஞ்சில் பால் வார்க்கவா. ஓகே, நன்றி நன்றி. ஒரு அருமையான பதிவு. அவங்க அம்மா பாடின பாட்டுக்கு அவங்க அம்மா தான் அந்த பாட்டே பாடியிருக்காங்க பின்னாடி பேக்ரவுண்ட்ல. அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸுக்கு வந்து அந்த வீடியோ செட்டப் பண்ண வந்து ரொம்ப நல்லா இருந்தது. சோமோ, நீங்க இந்த வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்க, எல்லாரும் எப்படி பேசுறாங்க என்னன்னு நீங்க பாத்தீங்க. ஸோ இப்போ உங்களோட கருத்து எதா இருந்தா நீங்க சொல்லுங்க. நீங்க இதை பத்தி எப்படி ஃபீல் பண்றீங்க? கேக்குதா? நான் பேசுறது சவுண்ட் சரியா வரலன்னு சொன்னாங்க. கேக்குதா? நான் எல்லாரும் அருமையா பண்ணாங்க. அதான் முன்னாடி சொன்னது மாதிரி இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ பிளாட்ஃபார்ம் வி ஏபிள் டு ரியலைஸ் த அதர்ஸ் ஃபீலிங்ஸ். நம்ம மற்றவங்களோட என்னடான்னா எப்பவுமே வந்து ஒரு பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேயே தான் பார்த்துருப்போம். ஆனா இன்னைக்கு தான் வந்து என்னடான்னா மற்றவங்களோட எமோஷனை பார்க்க ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குது. ஸோ இது வந்து எல்லா குழந்தைகளும் என்னடான்னா இதை நிச்சயமா குழந்தைகளும் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் வந்து என்னடான்னா நம்ம எப்படி ஃபீல் பண்றோம், நம்ம அம்மாவோட எப்படி இருந்தோம், அம்மானா என்ன, அவங்களுக்கும் இதை பத்தி தெரியறதுக்கு ஒரு நல்ல சான்ஸா இன்னைக்கு கிடைச்சிருக்குது. எல்லாருமே அருமையா பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயத்த இந்த நேரத்துல நான் சொல்லிக்கிறேன். ஒரு குழந்தைக்கு வந்து என்னடான்னா நல்ல எண்ணத்தை விதைக்கிறதுல அம்மாவுக்கு தான் வந்து என்னடான்னா முதல் கடமை. என்னடான்னா நம்ம வந்து என்னடான்னா ஆன்மீகம் படிக்கிறோம், புஸ்தகம் படிக்கிறோம். ஆனா நம்ம அம்மா வந்து என்னடான்னா என்ன எடுத்துக்காட்டா சொல்றாங்களோ அதுதான் நம்ம மனசுல என்ன சொல்றது ஒரு வேறொன்று இருந்துருது. இந்த நேரத்துல நான் என்னடான்னா என்னோட அம்மாச்சியோட ஒரு ஞாபகத்தை வந்து நான் என்னடான்னா பகிர்ந்துக்கிற விரும்புறேன். நானும் என்னோட அம்மாச்சியும் என்னடான்னா என்னோட சொந்த கிராமத்துக்கு போயிட்டு இருக்கோம். கட்டிக்குளம்னு சொல்லிட்டு, அது மானாமதுரையில இருந்து 16 கிலோமீட்டரு. நாங்க முத்தனேந்தல்ல போயிட்டு இன்னொரு பஸ் மாதிரி போகணும். அப்ப வந்து என்னடான்னா முத்தனேந்தல் இறங்கி நானும் என்னோட அம்மாச்சியும் இன்னொரு பஸ்க்காக வெயிட் பண்றோம். ஆனா அந்த பஸ் ஏற்கனவே போயிருச்சு. ஸோ வந்து முத்தனேந்தல்ல இருந்து எங்களோட கிராமத்துக்கு வந்து என்னடான்னா 6 கிலோமீட்டர் நடந்து போகணும். அந்த நேரத்துல வந்து எங்களுக்கு தெரிய வருது பஸ் ஏற்கனவே போயிருச்சு அப்படின்னு. அப்ப நானும் என்னோட அம்மாச்சியும் நடந்துட்டு இருக்கோம். அப்ப வந்து நான் வந்து என்னடான்னா அந்த ஏன் இவ்வளவு நேரம் என்னடான்னா பஸ் நம்மளுக்காக வெயிட் பண்ணாம போயிட்டு இருக்காங்களே அப்படின்னு நினைச்சு நான் வந்து ரொம்ப சொல்லிட்டு இருக்கேன் எங்க அம்மாச்சிட்ட. அப்ப வந்து எங்க அம்மாச்சி சொல்றாங்க, நீ வந்து என்னடான்னா உன்னோட என்ன சொல்றது உன்னோட பெனிஃபிட்டை மட்டும்தான் நீ பாக்குற. அந்த பஸ் டிரைவருக்கு எவ்வளவு தூரம் வேலை இருக்குதோ என்ன நினைக்கிறோம், அதனால மற்றவங்களோட நலனையும் பத்தி நம்ம திங்க் பண்ணணும் அப்படின்றதையும் அவங்க சொல்றாங்க. அப்பதான் வந்து என்னடான்னா எனக்கு வந்து தெரிய வருது, நம்ம நலனை மட்டும் கருதாம மற்றவங்களோட நலனையும் கருதணும் அப்படின்றது. ஸோ அது மாதிரி நல்ல விஷயங்களை வந்து என்னடான்னா அன்னை மூலமா தான் நம்மளுக்கு வந்து என்னடான்னா தெரிய வருது. ஸோ அந்த சம்பவத்தை வந்து என்னடான்னா இந்த சமயத்துல நான் வந்து உங்களோட பகிர்ந்துக்கல நான் விரும்புறேன். நன்றி. நன்றி நன்றி சோமு, ரொம்ப அருமையா பேசுனீங்க. உங்களோட நினைவை வந்து நல்லா பகிர்ந்துக்கிட்டீங்க. அது வந்து நீங்க சொன்ன மாதிரி தான்,
நம்ம வந்து எப்பவுமே ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது நம்மளோட பக்கத்தை மட்டும்தான் நம்ம பார்ப்போம். நம்ம அடுத்தவங்களோட நிலைமை எப்படி, அவங்க ஏன் இப்படி பண்ணாங்க, அந்த மாதிரி நம்ம எதுவுமே திங்க் பண்றதே கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி நம்ம அடுத்தவங்களோட நிலைமையும் கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கணும். அப்பதான் நம்மளோட கோபம், நம்மளோட இயலாமை அதெல்லாமே நம்மளுக்கு தெரியும். ரொம்ப நல்லா சொன்னீங்க. இல்ல நம்ம அடுத்து என்ன வச்சிருக்கோம் இல்ல? ஓகே, அடுத்து நம்ம கிரீஷ் வந்து உமாவுக்கு விஷஸ் சொல்றாரு. ஸோ லெட்ஸ் வாட்ச் ஹிம். வணக்கம், என் பேர் கிரீஷ். எனக்கு என் அம்மாவை ரொம்ப பிடிக்கும். என் அம்மா எனக்கு நல்லா சாப்பாடு பால் எல்லாமே கொடுப்பாங்க. ஹாப்பி மதர்ஸ் டே அம்மா, ஐ லவ் யூ. நன்றி, வணக்கம். வெல் டன் கிரீஷ், சூப்பரா பண்ணீங்க. ஆமா, கிரீஷ் வந்து ரொம்ப நல்லா பண்ணாரு. அந்த வீடியோ ஷேர் பண்ண பால்கி அந்த உமா அவர்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். பால்கி வந்து நம்ம சொன்ன மாதிரி நம்ம வந்து அவரோட நமக்கு முன்னாடி வந்து அவர் தான் செயல் தலைவர். அவரோட வழியிலலாம் அப்போ நாங்கள் நடந்து போயிட்டு இருக்கிறோம். ஸோ அவரோட சேவைகள், அவரோட நம்ம பங்களிப்பு எல்லாத்துக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இந்த நேரத்தில். நன்றி பால்கி அவர்களே. அடுத்து அருண் இருக்காரு. அருண் லைவ்ல இருக்காரா? அருண் இருக்காரு. ஹலோ, நான் தான் அருண். அனைவருக்கும் இனிய அனைவர் தினம் நல்வாழ்த்துக்கள். நான் என் அம்மாவுக்கு ஒரு கவிதை எழுதியிருக்கேன். அது பேரு அன்பென்ற சொல்லுக்கே அம்மா. இதுதான் கவிதை. அன்பென்ற சொல்லுக்கே அம்மா, என் உலகமே நீதான் அம்மா, என் சிறந்த நண்பன் நீதான் அம்மா, எனக்கு அறுசுவையாய் சமைத்து தருவாய் அம்மா, என் முதல் மருத்துவரும் நீதான் அம்மா, என் முதல் ஆசிரியரும் நீதான் அம்மா, என் எத்தனை பிறவி எடுத்தாலும் நீதான் என் அம்மா, நீ இல்லைனால் இந்த கவிதை இல்லை அம்மா, அன்பென்ற சொல்லுக்கே அம்மா. நன்றி அருண், உங்களோட மனசுல பட்டதை நீங்க வெளிப்படுத்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப அருமையான கவிதை எழுதியிருக்கிறீங்க. ஆக்சுவலா வந்து இந்த கண்ட்ரில வளர்ந்து இந்த மாதிரி தமிழ்ல அழகா கவிதை சொல்றது ரொம்ப இதுவா இருக்கு. நம்ம ராகவன் சார் கேட்போம், அவர் தான் நமக்கு கவிதை ஸ்பெஷலிஸ்ட் நம்ம ஏரியாவில். ராகவன், இந்த மாதிரி யூத் எல்லாம் எப்படி நீங்க என்கரேஜ் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்பதான் நான் வந்து ஃபேஸ்புக்ல அதை கமெண்ட் பண்ணேன். ரியலி ஹார்ட் வார்மிங் அந்த பையனோட கவிதை. அதான் அந்த மழலை தமிழ்ல கொஞ்சம் தமிழ்ல வந்து ரொம்ப சாதாரணமா அதை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுவும் சொன்ன அந்த கவிதை வந்து ரொம்ப ஆப்டான நான் கிட்டத்தட்ட இதே வார்த்தைகள்ல நானும் எழுதியிருக்கேன் முன்னாடி. அதாவது அம்மா தான் முதல் மருத்துவர், அம்மா தான் முதல், இது எல்லாமே அம்மா தான் நம்மளுக்கு முதல் இல்லையா, நம்மளுக்கு டாக்டர்லாம் அப்புறம் தான். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது அருண், வாழ்த்துக்கள். நன்றி அருண். அடுத்து என்ன வச்சிருக்கோம் இல்ல நம்ம? அடுத்தது ஒரு டெடிகேஷன் வீடியோ டு ஆல் மதர்ஸ் ஃப்ரம் விஸ்வா, ஜேபி அண்ட் பால்கி. ஸோ அதை நான் ப்ளே பண்றேன். விண்ணை படைத்தான், மண்ணை படைத்தான், காற்றும் மழையும் ஒளியும் படைத்தான். விண்ணை படைத்தான், மண்ணை படைத்தான், காற்றும் மழையும் ஒளியும் படைத்தான். பூமிக்கு அதனால் நிம்மதியில்லை, பூமிக்கு அதனால் நிம்மதியில்லை, சாமி தவித்தான், சாமி தவித்தான், தாயை படைத்தான். உயிரும் நீயே, உடலும் நீயே, உடவும்
தாயே தன் உடலில் சுமந்து உயிரை பகந்து உருவம் தருவாய் நீயே. உன் கண்ணில் வழியும் ஒரு துளி போதும் கடலும் முழுதும் தாயே. உன் காலடி மட்டும் தருவாய் தாயே. சொர்க்கம் என்பது பொய்யே. உயிரும் நீயே உடலும் நீயே உலகும் நீயே தாயே. பசும் தங்கம் புது வெள்ளி மாணிக்கம் மணி வைரம் அவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா? விலை மீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடை தன்னில் தாயன்பு கிடைக்காதம்மா. 2 மாதங்கள் கருவோடு என்னை தாங்கி நீ பட்ட பெரும்பாடு அறிவேனம்மா. 7 ஜென்மங்கள் எடுத்தாலும் உழைத்தாலும் உனக்கிங்கு நான் பட்ட கடன் தீருமா? உன்னாலே பிறந்தேனே அம்மா என்றழைக்காத உயிரில்லையே. அம்மாவை வணங்காது உலகில்லையே. நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்ற தாயன்றி வேறொன்று ஏது? அம்மா என்றழைக்காத உயிரில்லையே. அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. கீழ்வானிலை ஒளி வந்தது, கூட்டை விட்டு கிளி வந்தது. நான் பார்க்கும் ஆகாயம் எங்கும் நீ பாடும் பூபாலம். நான் பார்க்கும் ஆகாயம் எங்கும் நீ பாடும் பூபாலம். வாடும் பயிர் வாழ நீதானே நீர் வார்த்த கார்மேகம். நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே. பாசம் ஒரு நேசம், பாசம் ஒரு நேசம், கண்ணார கண்டானும் சேயே. நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே. மணி மாளிகை மாடங்களும் மலர் தூவிய மஞ்சங்களும் தாய் வீடு போலில்லை, அங்கு தாளாட்டாலில்லை. தாய் வீடு போலில்லை, அங்கு தாளாட்டாலில்லை. கோவில் தொழும் தெய்வம் நான் காண நீ அன்றி வேறில்லை. நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே. அருமையா இருந்துச்சு, எமோஷனலா இருந்துச்சு. அதேதான் சோமா. இது ஒரு எமோஷனலான பதிவு. நம்ம வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும் நம்ம வந்து அம்மான்னு நினைக்கும் போது நம்மளுக்கு வந்து அந்த எமோஷன் வந்து தொத்திக்கிறது இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு டெடிகேஷன் பண்ணணும், நமக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, அதை எப்படியாவது நம்ம வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டு வெளிப்படுத்தினாங்க. ஸோ அது வந்து அதுக்காக நம்ம வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் எல்லாருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம எமோஷன்ஸ் லைக் முன்னாடி சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி இந்த நம்ம பாடும்போது நம்ம ஒரு பாட்டு போட்டி அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல பாடும்போது நம்ம வந்து திறமையை வெளிப்படுத்துவோம். இந்த மாதிரி தாயை பற்றி பேசும்போது அந்த எமோஷன்ஸ் வெளியிடும். ஒருத்தர் பாடும்போது அவங்களோட இதயத்துலேருந்து பாடுறாங்க.
நம்ம ஜேபி பத்தி சொல்லி ஆகணும். ஜேபி வந்து நான் தமிழ் சங்கத்துல ஒரு 6-7 வருஷமா ஈடுபட்டிருக்கேன். அப்போ முன்னாடி நான் சேர்ந்ததுல இருந்து அவரை பார்த்துக்கிட்டே இருக்கேன். இந்த கம்யூனிட்டிக்காக, இந்த கம்யூனிட்டியோட வெல்ஃபேருக்காக அவர் வந்து நிறைய பண்ணியிருக்காரு. தலைவராக இருந்து அவரோட செயல்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் நம்மளும் இந்த சங்கத்துக்கு ஒரு லீடா வந்து நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு எண்ணம் தோன்றுச்சு. அவரோட வழியில நின்று இந்த சங்கத்தை வந்து நம்மளும் சிறப்பா செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்துல ஜேபி அவர்களுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றிகளா, நன்றி. அடுத்து என்ன இருக்கலாம்? அடுத்தது வந்து ஹாசினி அண்ட் ஈஷா அவங்க அம்மாக்காக டெடிகேட் பண்ண ஒரு வீடியோ. My mom is great. I mean, she's more than that. I can never explain how much I love her. She's always there for me, like when I need help with my homework or when I do a mistake. Without her, I would never be here. Whenever something happens at school, I will always tell her. I would never keep my feelings away from her. She's always there for me when I need her. It's like we never stay apart. I'll always be by her side, and I hope she will too. Like I said, without her, my life would be ruined. I love you, Amma, and more than anything in the world. Thank you, Amma, for being my mom. Happy Mother's Day. Happy Mother's Day. I love my mom so much because she loves me. I love her. I like to play with her and make her happy. When I love her, I hug her. I will be always with her. I love you, Mom. Wow, Isha and Hashini, ரொம்ப அழகா சொன்னீங்கடா கண்ணுங்களா. Thank you so much and thank you Kecha for all the work நீங்க எங்களுக்கு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. லைன்ல வந்து பூங்குழலி அவர்கள் இருக்காங்க. நீங்க தாய் அன்னையர் தினத்தன்று எதனா சொல்லுங்கம்மா, உங்க வாயால கேட்போம். எல்லாருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள். நான் வந்து இந்த டைம்ல என்னோட அம்மாவுக்கும் என்னோட அம்மாவுக்கும் நான் வந்து தேங்க் பண்றேன். எங்க அம்மா வந்து she was working and எப்பவுமே ரொம்ப பிஸியா ஓடும், நிறைய சண்டை போடுவோம், நிறைய ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். இப்பவும் ஓடும். டெய்லி அம்மா கூட பேசுவேன். அண்ட் லைக் இன்னைக்கு ஒரு சான்ஸ் லைக் டு தேங்க் மை மாம் ஃபார் எவ்ரிதிங் எல்லாத்துக்கும். அண்ட் more than that, நிறைய சண்டை போட்டாலும் நிறைய ஆர்குமெண்ட்ஸ் இருந்தாலும் லைக் ஷீ இஸ் மோர் லைக் அ ஃப்ரெண்ட் அண்ட் மென்டர் டு மீ. லைக் என்னோட இன்ட்ரெஸ்ட், நான் வாட் ஐம் டுடே எல்லாமே வந்து ஐ திங்க் லைக் ஐ இன்ஹெரிட்டட் ஃப்ரம் ஹர். லைக் ஸோ யா, ஹாப்பி மதர்ஸ் டே அண்ட் ஸ்பெஷல் விஷஸ் டு மை மம்மி. தேங்க்யூ. தேங்க்ஸ். தேங்க்யூமா, சரியா சொன்னீங்க. ஃப்ரெண்டுன்னு நல்ல வார்த்தை, நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. Yeah, thank you. Over to you. கொடி அடுத்தது வந்து வள்ளியோட ஒரு இது இருக்கு. Over to you, வள்ளி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த டயத்துல எங்க அம்மாக்கு ஹாப்பி மதர்ஸ் டே சொல்லணும். எல்லாருக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே அண்ட் எங்க அம்மாக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே விஷஸ். போன வாரம் எங்க அம்மாக்கு பர்த்டே, ஸோ அவங்களோட பர்த்டே விஷஸும் கூட இதுல சொல்ல ஆசைப்படுறேன். ரொம்ப எமோஷனலா இருக்கு. எல்லா 2 வீக்ஸா வந்து எங்க வீட்டுல ஒரே எமோஷனலா அம்மா சாங்க, அம்மா பாட்டு, அம்மாவோட கவிதை எல்லாம் அம்மானே ஓடிட்டு இருக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ரொம்ப நல்லா இருந்தது. NYHக்கு தேங்க்ஸ். நன்றி வள்ளி அவர்களே. நீங்க சொன்ன மாதிரி நம்ம இந்த லாக்டவுன் பீரியட், குவாரண்டைன், கொரோனா, நம்ம நியூஸை போட்டோம்னா எல்லாம் அதை பத்தி தான். எத்தனை பேர் அஃபெக்ட் ஆச்சு, எத்தனை பேர் இறந்தாங்க, அந்த மாதிரி நியூஸ் தான் நம்ம எந்த சேனல் போட்டோம் அதே தான் ஓடிட்டு இருக்கு. என்டர்டைன்மெண்ட் சொல்லிட்டு வேற எதுவுமே புதுசா வர்றது கிடையாது. யாருமே
புது படம் கிடையாது, புது சீரியல் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி நேரத்துல நம்ம மக்களை வந்து ஒரு டைவர்ஷன் கொடுக்கணும். நம்ம கம்யூனிட்டியில் இருக்கிற மக்கள் வந்து எதுலையாவது ஒரு விஷயத்துல என்கேஜ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. இது நல்லா போகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வந்து நீங்க சொன்னதுதான். நம்ம ஒரு ஈவெண்ட் சொல்லும் போது அதை பத்தியே திங்க் பண்ணிக்கிட்டு மற்றதெல்லாம் மறந்துட்டு அது அடுத்து அதுல என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைவர்ஷன் கிடைக்குது மக்களுக்கெல்லாம். ஸோ நீங்க சொல்றது ஆமா, ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதான் ரொம்ப நல்லா சொன்னீங்க போல. ராகவன் ஒரு கவிதையை வாசிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அவங்க ஒரு வாசிக்க சொல்லிடுறேன். சொல்லுங்க ராகவன். வணக்கம். அப்பவே சாரி, கொஞ்சம் கண்ணு வேர்த்துருச்சு. ஆனா அந்த இந்த இந்த நெகிழ்வான தருணங்கள்லையுமே வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அப்படி ஒரு விஷயம், ஒரு நல்ல விஷயம், ரொம்ப நல்ல விஷயம், அதுவும் எனக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயம் ஒன்று நடந்தது. இப்போ ஜஸ்ட் விதின் ஃபியூ ஹவர்ஸ்க்குள்ள ஜேபி வந்து ஒரு ஒரு கவிதை ஒன்று எழுதி எனக்கு வந்து அனுப்பிச்சாரு. அந்த ஏன்னா நான் காலையில இருந்தே வந்து ஐ வாஸ் லைக் லிட்டில் பிட் எமோஷனல். ஸோ அப்போ அனுப்பிச்சிருந்தாரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அதை நான் படிச்சுட்டு நான் அம்மா கவிதை படிக்கிறேன். வாழ்க்கை எனும் ஆற்றை கடக்க தாயாய் ஓடையாய் வள்ளி இருக்க, சேயாய் சுருதி சுமைகளை சுமக்க, துடுப்பாய் கார்த்திக் ஆனந்தம் அளிக்க, அரணாய் நண்பர்கள் துணை நிற்க, கலக்கம் ஏன் தோழா அப்படின்னு அனுப்பிச்சிருந்தாரு. ரொம்ப ரொம்ப நன்றி ஜேபி, தேங்க்யூ வெரி மச் ஃபார் த சப்போர்ட். எஸ், ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய பலம் வந்து என்னுடைய நண்பர்கள் தான். அது அது நட்பு தான் வந்து என்னை கொண்டு போயிட்டு இருக்கு. ஏன்னா எங்க அம்மா மட்டும் இல்லை, எங்க அப்பாவுமே நான் ரொம்ப சின்ன வயசுல இழந்தவன். ஸோ அதனால வந்து நண்பர்கள் தான் வந்து என்னுடைய பலம் பலவீனம் எல்லாமே. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஜேபி ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் தாட்ஸ். அப்ரிஷியேட் இட். எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேங்க்யூ. அண்ட் இந்த டயத்துல எல்லாரும் சப்போர்ட் பண்ணதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அன்னையர் தினம் கவிதை, அன்னையர் தினம் நான் சொன்ன மாதிரி அம்மாவுக்கு நிறைய கவிதை எழுதியிருக்கேன். அதுல இருந்து ஒண்ணுதான் இப்ப படிக்க போறேன். முகத்தோடு முகம் வைத்து முதல் முத்தம் தந்தவரே, அன்பென்ற உணர்விற்கு அரிச்சுவடி இட்டவரே, முழுமையென்ற சொல்லிற்கு முழு தகுதி கொண்டவரே, சுமக்கின்ற வலி அதையும் சுகமாய் கடந்தவரே, பெற்ற பிள்ளை பேர் விளங்க ஆயுளையும் கரைப்பவரே, முதுமையை கடந்த பின்னும் முன்னோடி நிற்பவரே, பிள்ளை நலம் பேணுவதில் தன்னலம் மறப்பவரே, பிள்ளை மனம் கல்லாகி மோதுகின்ற வேளையிலும் கண்ணீரால் முகம் கழுவி வலியோடு சிரிப்பவரே, நம்பிக்கை வித்தினையும் விதைப்பதில் வல்லவரே, தோல்விகளை புதைத்திங்கு உயிர் தெழ வைப்பவரே, தோல்விகளை புதைத்திங்கு உயிர் தெழ வைப்பவரே, தலைகோதி நோய் தீர்க்கும் மந்திர விரல் கொண்டவரே, தலைகோதி நோய் தீர்க்கும் மந்திர விரல் கொண்டவரே, இவ்வுலகம் இறைவனை காணாத குறை தீர்க்க கடவுளாய் வந்தவரே, இவ்வுலகம் கடவுளை காணாத குறை தீர்க்க கடவுளாய் வந்தவரே, வணங்குகிறோம் அன்னையரே, அன்போடு வாழ்த்திடுவீர், மனிதம் நிறை புவி வாழ மனதார்ந்த ஆசிகளை மகிழ்வோடு வழங்கிடுவீர். அனைவருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ராகவன். அன்னையர் தினத்துல நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டேவும் நீங்க வந்து எங்களுக்கு காட்டிட்டீங்க. ஆக்சுவலா இந்த ப்ரோக்ராம்ல நான் வந்து பார்த்ததுல நான் நிறைய பேர் முன்னாடில இருந்து பார்த்துட்டு இருக்கேன், லைக் லாஸ்ட் 7 இயர்ஸா. அவங்க மேல ரெஸ்பெக்டும் அவங்கள பத்தி நிறைய தெரிஞ்சுக்க முடிஞ்சது இன்னைக்கு, சீரியஸா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் எவ்ரிதிங். நன்றி நன்றி இல்ல, சிறப்பா சொன்னீங்க. இல்ல நீங்க சொல்லுங்க இல்ல, உங்களோட அம்மாவை பத்தி, உங்களோட சின்ன வயசு அனுபவங்களை பத்தி நீங்க ஏதாவது ஷேர் பண்ண ஆசைப்படுறீங்களா? பாலா, நீங்க சொல்லும்போது அப்படியே நீங்க முன்னாடி சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அதுதான் நானும் ஃபீல் பண்ணேன். ஆக்சுவலா நாங்களும் வந்து ஒரு பெரிய வெல் ஆஃப் ஃபேமிலி கிடையாது, ரொம்ப லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அங்கிருந்து வந்தோம். ஸோ எங்க அம்மா தான் வந்து எனக்கு வந்து, நான் அப்பெல்லாம் சின்னதுல எனக்கு தெரியாது வீட்டுல என்ன கஷ்டம்னு. நான் ஃபுட்பால் கேட்பேன், கிரிக்கெட் பேட் கேட்பேன், அதெல்லாம் கேட்டுட்டு இருப்பேன். ஆனா எங்க அம்மா வந்து எனக்கு ஹர்ட் பண்ணாம அதை அழகா சொல்லி என்ன அப்படியே இது பண்ணி எடுத்துட்டு வந்து படிக்க வச்சாங்க. எனக்கு ஒரு நல்ல வழி காட்டினாங்க. நான் இங்க இருக்கிறதுனா முக்கியமான காரணம் அவங்க தான் சொல்லுவேன் நான். இன்னும் ஒரு அடிஷ்னலா சொல்லணும்னா,
எங்க அப்பா வந்து அவ்வளோ என் கூட தாட்ஸ் ஷேர் பண்ண மாட்டாரு. எங்க அம்மா என் கூட ரொம்ப பேசுவாங்க. ஸோ அவங்க சொல்லி 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 தான் வந்து எனக்கு லைஃப்னா என்ன, மற்றவங்ககிட்ட எப்படி பழகணும் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நான் கற்றுட்டு தான் நான் இங்கே வந்து நிற்கிறேன். ஸோ ஆக்சுவலாக இன்னொன்று சொல்லணும், நான் இங்கே வந்த புதுசில் நான் ஃபர்ஸ்ட் இங்கே என்னோட ஹோம் டவுன் பாண்டிச்சேரி. அங்கே நான் சென்னையில் இருக்கும்போது ஃபைன், அங்கே வந்து நான் ரூமில் தங்கியிருந்தேன். அது வந்து எல்லாரும் பசங்க எல்லாம் பாண்டிச்சேரி பசங்க. ஸோ எனக்கு ரொம்ப தூரம் இருந்த மாதிரி தெரியல. அங்கேருந்து நான் சிங்கப்பூர் போனேன். அங்கே தனியாக இருந்தேன். இப்போ ரொம்ப தூரமாக இருந்த மாதிரி இருந்தது. சுற்றி யாரும் சொந்தக்காரங்க இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோவா இல்லை. இங்கே மூவ் ஆகிட்டு வரும்போதும் எனக்கு அப்படிதான் ஃபர்ஸ்ட் தோணுச்சு. பட் லக்கிலி ராகவன் தான் என்னை வந்து தமிழ் சங்கத்தில் ஃபர்ஸ்ட் இன்வைட் பண்ணாரு. ஸோ அவர் வழியாக தான் நான் தமிழ் சங்கத்துக்கு வந்தேன். அப்புறம் இங்கே வந்தோன்னே நிறைய ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள், நிறைய பேர் கூட நல்ல என்ன சொல்றது மெமரி ஷேர் பண்ணோம். நீங்கெல்லாம் பார்க்காத இன்னொரு காமெடியான சைட்லாம் இருக்கு ஜேபி ராகவனுக்கு பார்த்த சீரியஸான ஆளுங்களுக்குலாம். ஸோ அதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் டான்ஸ் ப்ராக்டிஸ்ன்ற பேர்ல. ஸோ இட்ஸ் லைக் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே வந்து எனக்கு லாஸ்ட் 7 years நல்ல மெமரிஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் தட். நன்றிலா, நன்றி. ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. சொன்ன மாதிரி நீங்கள் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நானும் உங்களோட சேர்ந்து ஒரு டான்ஸ் ஆடியிருக்கேன். ஸோ அதனால எனக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் சொன்ன மாதிரி அம்மா தான் நம்மளை எல்லாம் சொல்லி வளர்க்குறாங்க. அந்த மாதிரி நம்ம அம்மா சொல்லி வளர்க்குறதுக்கு நம்ம என்ன கைமாறு பண்ண முடியும் அப்படின்னா, அந்த சமுதாயத்துக்காக நம்ம என்ன செய்கிறோமோ அது வந்து அவங்களுக்கு செய்கிற மாதிரி தான். இந்த சமுதாயத்தில் வந்து நம்ம ஒரு நல்ல மனுஷனாக வாழ்ந்து காட்டணும் அப்படின்னா அதுவே அவங்களுக்கு செய்கிற பெரிய நன்றி. நீங்கள் வந்து அதை வந்து சிறப்பாக செய்கிறீங்க. இல்லை, நீங்கள் இந்த தமிழ் சங்கத்தில் சேர்ந்து இந்த தமிழ் சங்கத்துக்காக பண்ணுறதும், இந்த கம்யூனிட்டிக்காக உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் உங்களோட இதெல்லாம் பண்ணுறது வந்து அவங்களுக்கு செய்கிற ஒரு டெடிகேஷன் மாதிரி தான். உங்களோட சேவை இந்த தமிழ் சங்கத்துக்கு ரொம்ப தேவை. ரொம்ப நன்றி. நன்றி இல்லை அவங்களோட சேவைக்கு. கோடி நீங்க சொல்லுங்க. கோடி சொல்லுங்க. கோடி சொல்றேன். கோடி ஏதோ சொல்ல வர்றாரு, சொல்லுங்க கோடி. இல்ல, அதுதான் நானும் இலாக்கு ரொம்ப நன்றி. நீங்க தமிழ் சங்கத்துக்கு உங்க சேவை கண்டிப்பா எங்களுக்கு தேவை. நீங்க உங்க ரொம்ப டெடிகேட்டட். நல்லா தெரியுது உங்களுடைய அம்மாவுடைய வளர்ப்பு வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதனாலதான் நீங்க வந்து இந்த மாதிரி சேவை செஞ்சு அந்த பலனை வந்து எங்களுக்கு கொடுக்குறீங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் கோடி. நன்றிலா. நம்ம அடுத்ததுக்கு போலாம். அடுத்து நம்மளோட இன்னொரு பெரிய கான்ட்ரிபியூட்டர் நம்ம சங்கத்துக்கு விஜய். ஸோ அவங்களோட டாட்டர் சமத்னிகா இருக்காங்க. ஸோ அவங்க தான் இப்போ இதோ ஷேர் பண்ண விருப்பப்படுறாங்க. லெட்ஸ் ஹேண்ட் இட் ஓவர் டு விஜய் அண்ட் சமத்னிகா. விஜய் அவர்கள் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்கள பத்தி சொல்லிடுவோம். அவங்க வந்து இந்த தமிழ் சங்கத்துல இப்போ இந்த வருஷத்துல இருந்து சேர்ந்துருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்ததுல இருந்து இந்த சங்கத்துல நம்ம நடக்கிற ஒரு நிகழ்ச்சிக்கும் அவங்களெல்லாம் என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்க 2 பேரும் ஒர்க் பண்றாங்க. 2 குழந்தைங்க இருக்கு, சின்ன குழந்தை இருக்கு. அதெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு டைம் கிடைக்கும் போது எல்லாமே நம்ம இந்த கம்யூனிட்டிக்காக என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அதே தாட்ஸ்ல இருக்காங்க. எனி டைம் நம்ம ஹெல்ப் பண்றாங்க. என்ன வேணுமோ அதை வந்து அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களோட சேவைக்கு ரொம்ப நன்றி. நீங்க சொல்லுங்க விஜய். நன்றி பாலா. சமத்னிகா கொஞ்சம் சொல்லுவா ஃபர்ஸ்ட். வணக்கம், என் பேர் சமத்னிகா. நான் அம்மா பத்தி கவிதை சொல்றேன். Mommy, you will always be my first role model, my first friend, and my first love. Thank you for everything you have done for me. You are amazing. Happy Mother's Day. I love you, Mommy. My mommy is the best. My mommy works a lot in the kitchen, and I help her. And you always help, because helping is caring. If you want to help, just help. And my mommy is amazing. She's very kind and helpful. So I love my mom so much. So that's why I love my mom. My mom is the best. She is amazing.
I help her out in the kitchen, and we make up new games, and we play ball together outside. Nandri, vanakkam. Bye. Thank you, Bala. Thank you, Samathika. We love you so much. So இந்த ரெண்டு குட்டீஸும் வந்து they keep me always very busy and very happy. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் they make me forget everything. இப்போ பாத்தீங்கன்னா 1 மணி நேரமா எவ்வளவு இங்க லூட்டி அடிச்சிட்டு இருந்தோம் இந்த இதெல்லாம் தெரியும். So ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த டைம்ல நான் எங்க அம்மாக்கு ரொம்ப விஷ் பண்ண ஆசைப்படுறேன். ஆக்சுவலி அம்மா வந்து இங்க இருந்திருக்க வேண்டியது, ஆனா கோவிட் சுச்சுவேஷனால அவங்க வர முடியல. ஸோ ஷீ இஸ் மிஸ்ஸிங் அஸ் சோ மச். எங்களுக்கு வந்து எங்க கூட இருக்க முடியலையே அப்படின்ட்டு. அவங்க எங்க கூட வந்து இருக்கிறத விட எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியலையேன்னா அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. தட்ஸ் வாட் a mom's heart is always for. அவங்க குழந்தைங்களுக்கு எப்பவுமே ஹெல்ப் பண்ணணும், உதவியா இருக்கணும்னு நினைப்பாங்க, அவங்க பர்சனலா சந்தோஷத்தை விட. அது மாதிரி நான் வந்து ஃபர்ஸ்ட் அம்மாவனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கும் மேல எனக்கு சமத்மிகா பிறந்த பிறகுதான் நான் ரியலைஸ் பண்ணேன் ஒரு அம்மாவனா எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு ஒரு பெரிய வரன் அது அப்படின்னு சொல்லிட்டு. சோ வந்து ஒரு அம்மாவின் அருமை, ஒரு அம்மாவின் முழு அருமை நான் அம்மாவான போதுதான் எனக்கு புரிந்தது அப்படின்னு நான் Facebookல கூட நான் எங்க அம்மா சமத்மிகா 3 பேரும் ஒரு போட்டோல போட்டிருப்பேன் 6 இயர்ஸ்க்கு முன்னாடி. சோ இந்த டைம்ல வந்து எங்க அம்மாக்கு நான் வந்து மதர்ஸ் டே விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி நன்றி விஜய். நீங்க வந்து இந்த தமிழ் சங்கத்துக்கு செய்யற சேவைக்கு ரொம்ப நன்றி. அவங்க பார்க்க முடியுது நீங்க எவ்வளவு கஷ்டத்துல எவ்வளவு இதுல இருக்கீங்க. அது அப்படி இருந்தாலும் நீங்க உங்களை வந்து ஒரு சிரிப்பான முகத்தை வச்சுக்கிட்டு நீங்க வந்து உங்களை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை சொல்றீங்க. ரொம்ப நன்றி விஜய், ரொம்ப நன்றி. மங்கை ஆண்டி இருக்காங்க. மங்கை ஆண்டி, நீங்க இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த ப்ரோக்ராம் எல்லாம் எப்படி பேசுறாங்க, அவங்களோட எமோஷன்ஸ் எல்லாம் எப்படி வெளிப்படுத்துறாங்கன்னு பாக்குறீங்க. உங்களுக்கு என்ன தோணுது? நீங்க ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? இது ரொம்ப நல்லா இருக்கு. இவ்வளோ பேரு இவ்வளோ உங்களுக்கு ஆபீஸ் வேலை இருக்கு, வீட்டு வேலை இருக்கு, அது எல்லாமும் தாண்டி அதுவும் சமத்துக்கு இருக்க மாதிரி குழந்தைகளை வச்சுக்கிட்டு அவங்க அம்மா படுற பாட்டெல்லாம் பார்க்கும்போது உண்மையா யூஆர் ஆல் அமேசிங்லி கிரேட் பீப்புள். அதோட இந்த தமிழ்ச்சங்க வேலையும் எடுத்து மதர்ஸ் டேக்கு இவ்வளவு அழகா நீங்களா செய்யறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றிம்மா, நன்றி. உங்க கருத்துக்களுக்கு நன்றி. இல்ல நம்ம அடுத்ததுக்கு போலாம். அடுத்தது நம்ம அனீஷ் பாலகிருஷ்ணன் அவர் ஏதோ பெர்ஃபார்ம் பண்ண போறாருன்னு நினைக்கிறேன். பால்கி. வணக்கம், என் பேர் அனீஷ். நான் இப்போ ஒரு பாட்டு பாட போறேன். இந்த பாட்டு என்னோட அம்மாக்கு பிடிக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த பாட்டு என்னோட அம்மாக்கு டெடிகேட் பண்றேன். இந்த பாட்டு ரொம்ப நல்ல பாசிட்டிவா வைப்ரேஷன்ஸ் கொடுக்கும். இந்த சிச்சுவேஷன்ல இருக்கோம்ல, அதை நம்புறேன். வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலரவே, விடியும் பூமி அமைதிக்காக விடிகவே, மண்மேல் மஞ்சள் வெளிச்சம் விழுகவே, மலரே சோம்பல் முறித்து எழுகவே, குழந்தை விழி கட்டுமே தாயின் கதகதப்பில், உலகம் விடியட்டுமே பிள்ளையின் சிரி முதல் சிரிப்பில், வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலரவே, காற்றின் பேரிசையும் மழை பாடும் பாடங்களும் ஒரு மௌனம் போல் இன்பம் தருமோ, கோடி கீர்த்தனமும் கவி கோர்த்த வார்த்தைகளும் துளி கண்ணீர் போலர்த்தம் தருமோ, வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலரவே, விடியும் பூமி அமைதிக்காக விடிகவே, மண்மேல் மஞ்சள் வெளிச்சம்
விழுகவே மலரே சோம்பல் முழித்து எழுகவே. நன்றி, வணக்கம். அருமையா பாடின அனீஷ், வெரி ஆசம். வாய்ஸ் பேஸ் அருமையா இருக்கு, வார்த்தை உச்சரிப்பு எக்ஸலண்ட். அம்மாவுக்கு மாத்திரம் பிடிக்கல, இது எங்களுக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டு. உங்களை ட்ரெயின் பண்ணது அப்பா ட்ரெயின் பண்ணியிருந்தாரா, சரி, அருமையா பண்ணியிருக்காங்க. நைஸ்லி டன், வெல் டன், கீப் இட் அப். ஒன் மோர், லைக் நீ சொன்ன மாதிரி இது வந்து ரைட் சாங் ஃபார் ரைட் ஒகேஷன் மாதிரி. இப்போ எல்லாரும் பயந்துட்டு இருக்கிற டைம்ல இந்த மாதிரி ஒரு சாங் வந்து எல்லாருக்கும் சூதிங்கா இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் அனீஷ் ஃபார் தட் சாங். அருமையா இருந்துச்சு அனீஷ், ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஓகே, அப்புறம் பாலா தான் லாஸ்ட் டெடிகேஷன். இல்ல ஒரு நிமிஷம், இல்ல பால்கி போயிட்டாரு. ஓகே, நீங்க சொல்லுங்க எல்லாம். ஓகே, லாஸ்ட் டெடிகேஷன் நெக்ஸ்ட். நம்ம ஒரு நிமிஷம், பால்கி இருக்காரு, நம்ம பால்கிய வந்து ஏதாவது சொல்றாரான்னு கேட்போம். நான் மியூட்ல போட்டு பேசிக்கிட்டே இருந்தேன், கேட்கல நினைக்கிறேன். பால்கி நீங்க சொல்லுங்க. பால்கி, உங்களோட சிறு வயசு அனுபவங்கள், உங்களோட அம்மாவை பத்தி நீங்க உங்க ஷேர் பண்றேன்னா பண்ணுங்க. வணக்கம் எல்லாருக்கும். இந்த நல்ல வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. நல்லா போயிட்டு இருக்கு ப்ரோக்ராம். எங்க அம்மாவை பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னைக்கு வந்து என்னோட நிறைய நல்ல விஷயம் நான் வந்து இப்போ பண்ணிட்டு இருக்கேன்னா அதுக்கு வந்து நிறைய நான் பார்த்து கத்துக்கிட்டது தான் எங்க அம்மா கிட்ட இருந்து. சமைக்கிறது அல்ல வந்து ஒரு எப்படி ஹேண்டில் பண்றது, அதெல்லாமே வந்து எங்க அம்மா வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து எல்லாம் சொல்லி கொடுத்ததுலாம் இல்லை, அப்படியே வந்து அவங்க பண்றதை பார்த்து அதுக்கப்புறம் பண்ணும்போது வந்து கரெக்ட் பண்றது, அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதே மாதிரி இப்போ இன்னைக்கு நம்ம அந்த கோவிட் சுச்சுவேஷன்ல இருக்கோம் இல்லையா, கடைக்கு போக முடியறது இல்லை, வாங்க முடியறது இல்லை, இருக்கிறத வச்சு சமைக்கணும் அப்படின்றது நினைக்கும் போது எனக்கு ஒரு நிகழ்ச்சி ஞாபகம் வருது. நாங்க வந்து திருவொற்றியூர்ல தான் இருந்தோம். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து நார்த் மெட்ராஸ். அங்க வந்து இந்த ரிஃபைனரிஸ் எல்லாம் இருக்கும். எங்க அப்பா அங்கதான் ஒர்க் பண்ணாங்க. ஸோ அந்த ஏரியால இருந்தப்போ வந்து அப்போ மழை, அப்போ பெரிய புயல் வந்தது. ஸோ எங்க ஏரியால எப்பயுமே லோல எங்க ஏரியா அங்க தண்ணி வந்துடும். அங்க நாங்க இருந்தப்போ எங்க ஏரியாவை சுத்தி தண்ணி வந்து கரண்ட் இல்லாம கிட்டத்தட்ட 1.5 வாரம் 1 வாரம் அப்படியே வெளியிலேயே வர முடியாது, அப்படியே அங்கேயே இருக்கணும். வெளியில தண்ணி வந்து பாத்தீங்கன்னா கழுத்து அளவுக்கு தண்ணி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அங்க இருந்தப்போ எல்லாம் போகும், பாம்பு, அப்புறம் அந்த எலி எல்லாம். அந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில எங்க வீட்டுல வந்து நாங்க 3 பேர், தம்பி, தங்கச்சி, அப்புறம் அப்பா எல்லாம் இருக்காரு. அந்த டைம்ல இருக்கிறத வச்சு சமைச்சு எல்லாருக்கும் வந்து அந்த 1.5 வாரம் பண்ணது வந்து பெரிய விஷயம். ஏன்னா அப்ப எங்களுக்கு எல்லாம் சரியா புரியாது. நான் தான் பெரிய பையன். அப்ப இப்ப ஏதோ நடக்குதுன்னு தெரியும், பட் ஜாலியா இருந்தோம் நாங்க, மழை வர்றது அது. பட் அந்த கஷ்டத்துல எல்லாத்தையும் வந்து பார்த்து செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்தாங்க. இப்ப நான் தான் சொல்லிட்டு இருப்பேன், நம்ம 1 வாரம் நம்மளுக்கு இல்லைன்னொடனே பண்றோம். அப்பெல்லாம் அந்த காலத்துல ஃப்ரிட்ஜும் கிடையாது எங்க வீட்டுல, ஃப்ரிட்ஜு கிடையாது. ஸோ பாலை காய்ச்சி வச்சு சமைச்சு போட்டு, ஸோ நிறைய விஷயம் அதெல்லாம் வந்து இன்னைக்கு லக்ஸரியா நம்ம பார்த்ததெல்லாம் அந்த காலத்துல வந்து அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்பயும் எங்க அம்மா சந்தோஷமா இருந்தாங்க, ஜாலியா இருந்தாங்க. நிறைய செஞ்சு போட்டு ஏதாவது செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து வீட்லயே இருக்கோம், என்ன முறுக்கு செய்யறது என்ன செய்யறதுன்னு தெரியாம யூடியூபை பார்த்து அதை பார்த்து பண்றோம். அப்பெல்லாம் என்ன யூடியூபா இருந்தது, எங்க அம்மா எவ்வளவு செஞ்சு, அதெல்லாம் தான் ஒரு பெரிய விஷயம். பட் அது இந்த சிச்சுவேஷன்றதுனால சொல்றேன். பட் இது நிறைய பேசிட்டோமா, நிறைய இமோஷன்ஸ் தான் நிறைய வருது, அதனால இங்க ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்தது, ப்ரோக்ராம் நல்லா போயிட்டு இருக்கு. ஹாப்பி மதர்ஸ் டே டு எவ்ரிபடி. எல்லாருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள். நன்றி நன்றி பால்கி, உங்களோட எமோஷன்ஸ் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி பால்கி. இல்ல நம்ம இது ஜூம்ல இன்னும் 2-3 பேர் இருக்காங்க, இல்ல அவங்க இன்னும் பேசல, அவங்ககிட்ட கேட்டுக்கிறோம். இல்ல இன்னும் ஒன்னே ஒன்று தான் இருக்கு, இது ப்ளே பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஷன். சரி ஓகே. ஸோ திஸ் த லாஸ்ட் ஒன் ஃப்ரம் கவின் டு அவங்க அம்மா காயத்ரிக்கு. ஸோ இதுல வர லைன்ஸ்லாம் அவரே ப்ரிப்பேர் பண்ணாரு. ஸோ இல்ல அவங்க வீடியோ வேற வீடியோ வருதுன்னு நினைக்கிறேன், இல்ல நம்ம எடிட் பண்ண மாதிரி தெரியல, ஸ்பெல்லிங் கொஞ்சம் மிஸ்டேக். ஓகே.
எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாம் பற்றி சொல்லணும். அவரோட அயராத ஆஃபீஸ் வேலையில் தமிழ் சங்கத்து வேலையும் பார்த்துக்கிறாரு. அதோடு சேர்ந்து குடும்பத்தையும் கவனிச்சுக்கிட்டு அந்த குழந்தைங்களுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ கவின் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பான்னு நினைக்கிறேன் வீட்டில். அவனுக்காக ஒரு வீடியோ செலக்ட் பண்ணி நம்ம கொடுத்துருக்குறாரு. இல்லை அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கணும். காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா. அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா. அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. இமை போல் இரவும் பகலும் என்னை காத்த அன்னையே, உனது அன்பு பார்த்த பின்பு அதை விட வானம் பூமியாவும் சிறியது. நன்றி நன்றிலா, ரொம்ப ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தீங்க. இப்போ ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு. ஸோ உங்களோட சப்போர்ட் தெரியுது, உங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க வீட்டிலேருந்து, அவங்களெல்லாம் எப்படி ஃப்ரீயாக விட்டு இந்த மாதிரி சமூக சேவை செய்கிறதுக்காக ஊக்குவிக்கிறாங்கன்றது நல்லா தெரியுது. ரொம்ப நன்றிலா. நீங்கள் நம்ம இவங்க இருக்காங்க, அனிதா இருக்கிறாங்க. அனிதா, நீங்கள் ரெடி ஆகிட்டீங்களா? ஏதாவது சொல்கிறீங்களா உங்கள் அம்மா பற்றி? அன்மியூட் பண்ணிக்கோங்க அனிதா. எல்லாருக்கும் வணக்கம். அன்னையர் தின வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். அம்மா பற்றி சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம். பால்கி சொன்ன மாதிரி தாயை போல பிள்ளை, நூலை போல சேலைன்னு சொல்லுவாங்க. ஸோ எங்கள் அம்மா கிட்ட வந்து கற்றுக்கிட்ட விஷயம் நிறைய இருக்கு. அவங்க வந்து ஒரு டிஎன்இபி ஸ்டாஃப், கெஸ்டட் போஸ்ட்ல இருந்தவங்க. சாதாரண ஒரு குடும்பத்துல பிறந்து நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சு தான் வந்தாங்க. இதுல ஒரு பொம்பளைக்கு என்னென்ன கஷ்டம் இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். இதுல ஒரு இடத்துலயும் அவங்க டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது இதெல்லாம் அனுபவிச்சுட்டு எங்களையும் பார்த்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்து அவங்களுக்கு பேர் வச்சது வந்து அயன் லேடி. அவங்க கிட்ட இருந்து அவங்களுடைய எல்லா விஷயத்துக்குமே வந்து நான் ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா எல்லாம் பொறுமைன்னா எங்க அம்மா தான் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். அவ்வளோ ஒரு குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு உத்தியோகத்தையும் பார்த்துக்கிட்டு ஒரு அவ்வளோ ஒரு அஃபெக்ஷனா இருப்பாங்க. ஸோ நான் ரொம்ப மிஸ் பண்றேன் இப்போ எங்க அம்மாவை. ஸோ அவங்களுக்கு ஒரு விஷஸ். ஹாப்பி மதர்ஸ் டே அம்மா. தேங்க்யூ. நன்றி நன்றி அனிதா, நீங்கள் சொன்னது அவங்க அம்மா பற்றி உங்களோட நிகழ்வுகளை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நம்ம அனிதா பற்றி சொல்லி ஆகணும். அனிதா, வேலன் அண்ட் முகுந்த், அவங்க 3 பேரும் நம்ம தமிழ் சங்கத்துக்காக நிறைய பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எந்த ஒரு ஈவெண்ட்டாக இருந்தாலும் ஃபேமிலியோடு வந்துடுவாங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என்னென்ன அவங்களால பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி கொடுத்துட்ருப்பாங்க. மெயினாக வந்து அவங்க சமைக்கிற டிஷ்ஷஸ், புது புது டிஷ்ஷஸ் எல்லாம் கொண்டு வந்து நம்ம தமிழ் சங்கத்துக்காக அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அது எவ்வளோ கஷ்டமானதாக இருந்தாலும் அவங்க எடுத்துக்கிட்டு அவங்க ஒரு ஸ்டேஜ்லேயும் அவ்வளோ பர்ஃபெக்ஷன் வரணுன்றதுக்காண்டி அவ்வளோ டைம் எடுத்து பண்ணுவாங்க. அவங்களோட சேவைக்கு வந்து இந்த நேரத்தில் நாங்கள் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி அனிதா, நன்றி வேலன், முகுந்த், நன்றி. அப்புறம் சோமா வந்து ஏதோ அவங்க ஏதோ கார்டு ப்ரிப்பேர் பண்ணிருக்கானா, he wants to. சொல்லுங்க சோமு, காமிங்க சோமு, நீங்க ஷேர் பண்ணுங்க. My son want to extend this Mother's Day beyond humans. So he has prepared a card for Mother's Day for a turtle, and Mother's Day for dragonfly, Mother's Day for a giraffe. Thank you. அந்த இமேஜ் வச்சிருந்தீங்களா சோமு, ஷேர் பண்றீங்களா? ஓ, இப்ப தெரியுதா? தெரியல, நீங்க ஷேர் பண்ணல. ஷேர் பண்ணலையா? இப்ப தெரியுதா? இல்ல சோமு, நீங்க எடுத்து காமிங்களேன் அப்படியே முன்னாடி வச்சிருந்தீங்கன்னா. ஓகே. ஓ, டிஜிட்டலா தான் இருக்கா?
இல்லாட்டி நீங்க இலாக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சு விடுங்க, அவர் ஷேர் ஒரு பண்ணுவார். நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ வரும்னு நினைக்கிறேன். ஓகே, சூப்பர். Okay, so extend this Mother's Day for animals as well. Okay, good. Mother's Day is for the turtle. There is a big turtle and there is a small turtle. There is a love between. Okay. Super. And dragonfly and the giraffe. Super. Super. அருமையான கண்ணோட்டம். ஸோ மனிதர்களை தாண்டி எல்லாத்துக்குமே சொல்ற மாதிரி இருந்தது. நன்றி சோம அவர்களே. நன்றி சித்தேஷ். ஆமா, ஜானகிராமன் இருக்கார். ஜானகிராமன், நீங்க ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா ஜானகிராமன்? பலா கேக்குதுங்களா? கேக்குது ஜானகிராமன், சொல்லுங்க. உங்களோட தமிழ் சங்கத்தில் இருக்கும் அனைத்து மகளிருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். அதுவும் முக்கியமா ருசியா எல்லா நம்ம தமிழ் சங்கத்து ஃபங்க்ஷனுக்கும் சாப்பாடு போடுற மகளிருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதுவும் எங்க வீட்டுல எங்க அம்மா, நாங்க ஜாயிண்ட் ஃபேமிலி. எங்க அப்பா, சித்தப்பா, அப்புறம் பர்டிகுலர் நான் எங்க சித்திக்கும் வாழ்த்துக்கள் சொல்ல விரும்புறேன். ஏன்னா அவங்க ஜாயிண்ட் ஃபேமிலி இப்போ இந்த கரண்ட் சுச்சுவேஷன்ல ஜாயிண்ட் ஃபேமிலி இருக்கிறது உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கஷ்டம்ட்டு. வீட்டுல எல்லாம் எப்பவுமே எங்க மண்டி இருக்கும். அதனால எப்பவும் வீட்டுல யாராவது போய்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்து 2 பேரும் அம்மாவும் சித்தியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்பவுமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். சின்ன சின்ன விஷயம் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளிச்சுட்டு 2 பேரும் யார் இப்போ கூட ஊர்ல அவங்க ஏதாவது சொல்லணும்னா ஜாயிண்ட் ஃபேமிலியை பத்தி பேசினா எங்க அம்மா சித்திய ஞாபகப்படுத்தி சொல்லுவாங்க. அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஸோ இந்த மகளிர் தினத்துக்கு அவங்க 2 பேரும் நினைவு கூற விரும்புறேன். அதுதான். நன்றி ஜானகிராமன், உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி. நம்ம ஜானகி பத்தி சொல்லி ஆகணும். நம்ம ஜானகிராமன் தமிழ் சங்கத்துல ரொம்ப இன்வால்வ் ஆகியிருக்கிறாரு. அவரோட டெடிகேஷன் பாக்குறதுக்கே நம்மளுக்கு ரொம்ப வியப்பா இருக்கும். ஒரு வேலைன்னு கொடுத்துட்டோம்னா அவர் தனி ஒரு ஆளா நின்று எல்லாத்தையுமே செஞ்சு முடிப்பாரு. நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நம்ம தமிழ் சங்க கிச்சன்ல ஒரு பீரோல போயிட்டு ஒரு தீங்க எடுத்து வர சொன்ன அவர் போயிட்டு எடுக்கும்போது ரொம்ப பீரோ ரொம்ப கிளீனா இல்லை, ரொம்ப இதா இருக்கு, அங்கங்க மிஸ் அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்காரு. அவர் அந்த திங்க எடுத்துட்டு வெளியில வர்றதுக்கு முன்னாடி அந்த பீரோ ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு எல்லாத்தையும் அது இருக்கிற இடத்துல வச்சுட்டு அப்புறமா அந்த ஐட்டத்தை எடுத்து கொடுத்தாரு. ஸோ அந்த அளவுக்கு டெடிகேட்டட். நம்ம என்ன பண்றோமோ அந்த வேலையை கிளீனா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட டெடிகேஷனுக்கு இந்த இடத்துல நம்ம ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். கோடி, நீங்க சொல்லுங்க. நல்லா சொன்னீங்க பாலா. அதே இது எங்க வீட்டுல நான் அந்த மாதிரி பண்ணியிருந்தேன்னா, உங்களை சொல்ற வேலை சீரா செய்யாம தேவையில்லாத வேலை எல்லாம் பண்ணிக்கிட்டு எனக்கு திட்டுவாங்க. ஆனா ஜானகிராமன் ரொம்ப அழகா அவர் அந்த அழகா அதை சீர்படுத்தி அழகா பண்ணிட்டே வந்திருக்காரு. அவருக்கு ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி அவர் ஜாயிண்ட் ஃபேமிலி பத்தி ஒன்று சொன்னாரு. அந்த காலத்துல எல்லாம் நம்ம எல்லாருமே ஜாயிண்ட் ஃபேமிலி இருந்தோம். அப்பா, சித்தப்பா, சித்தி, அந்த மாதிரி நல்லா பெரிய வீட்டுல இருந்தோம். பட் இங்க இவ்வளவு பெரிய வீடு இருந்தாலும் நம்ம ஒரு சின்ன ஃபேமிலியா தான் இருக்கோம். நம்ம ஒரு நியூக்ளியர் ஃபேமிலியாக தான் இருக்கோம். அதுக்கு நம்ம என்ன பண்றது, நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அப்படி இருக்கோம். நன்றி எல்லாருக்கும். தேங்க்யூ. ஜானகிராமன் பத்தி நானும் ஒண்ணு சொல்லணும். அவர் இந்த கமிட்டில தான் இப்ப அபிஷியலா உள்ள இருக்காரு. ஆனா கடந்த 6 வருஷமா கமிட்டில இல்லாமே he was one of the truly dedicated volunteers. Thank you very much ஜானகிராமன். பாலா சொன்னது ஒரு அற்புதமான எக்ஸாம்பிள். அது மாதிரி நான் 10,000 தடவைக்கு மேல பார்த்திருக்கேன். அவரை ஒரு விஷயம் எடுத்தாருன்னா தனியா உட்கார்ந்து அதை கழுவி முடிச்சு வச்சு எல்லாம் அப்படிதான் வருவார் அவரு. அண்ட் the only person who never took the stage. நம்ம அதுக்காக எவ்வளவு தடவை கூப்பிட்டாலும் அவர் மேல வந்ததும் கிடையாது, ஸ்டேஜுக்கு வர்றதுக்கும் விருப்பப்பட மாட்டாரு. ஆல்வேஸ் a guy behind the backbone மாதிரி. Thank you very much ஜானகிராமன். எல்லாம் உங்களோட சங்கத்து இல்லைங்க, எல்லா கமிட்டிலயும் இருந்திருக்காரு. நாட் ஜஸ்ட் திஸ். இந்த கமிட்டில அபிஷியலா இருக்காரு. இதுக்கு முன்னாடி எல்லா கமிட்டிலயும் he was like a truly dedicated volunteer. உங்களோட எல்லாருடைய வார்த்தைகளுக்கும் நன்றி. அதே மாதிரி இதுக்கு
நான் வந்து 2009ல இருந்தே ஆல்பனில இருந்திருக்கேன். ஆனா தமிழ் சங்கத்துக்கு எனக்கு இருக்குன்னு கூட நான் தெரியல ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் சுந்தர்ராமன் தான் வந்து 2 பேரும் ஒன்னா ஒர்க் பண்ணும்போது அப்பதான் எனக்கு அவரு சொல்லிதான் உள்ள வந்தேன். சுந்தர்ராமனுக்கு தேங்க்ஸ். அதே மாதிரி எதுக்கு அவ்வளோ எஃபர்ட் ஒன்றும் இல்லைங்க. எப்போ வருஷத்துக்கு 3-4 ஃபங்க்ஷன் பண்றோம் நம்ம, அதனால அதுல ஒன்றும் இல்லை. பட் என்னன்னா எல்லாரோட அந்த தமிழ் சங்கத்துக்குள்ள வந்தாலே ஒரு சந்தோஷமான ஃபீலிங் தான். மற்றபடி வந்து யாரும் வந்து ஒரு நல்ல விஷயம் தமிழ் சங்கத்துல என்னன்னா யாரும் வந்து பிஹைண்ட் த பேக் வந்து பேசுறது, அதே மாதிரி நீ சரியில்லை நான் அந்த மாதிரி வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை. அந்த ஒரு எல்லாரோட எல்லாரையும் பார்த்து அந்த ஒரு எல்லாரோட அன்புனாலதான் அங்க நம்மளாலையும் அந்த எஃபர்ட் போட முடியுது. அதுதான். எல்லாருக்கும் நன்றி. நன்றி ஜானகி, சிறப்பா சொன்னீங்க. ஸோ மெயினாக அந்த சங்கத்தை பொறுத்த அளவுக்கு நம்ம பார்ட்டிசிபேட் பண்றோம், பண்ணாலும் மற்றவங்களோட என்கரேஜ்மெண்ட் அவங்க நம்ம கிட்ட நடந்துக்கிற விதம், எப்படி நம்மளை அப்ரோச் பண்றாங்க, நம்ம அப்ரோச் பண்ணும்போது அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க, அதெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து அந்த சங்கத்துல அந்த கம்யூனிட்டியில வந்து ரொம்ப நாள் நம்ம இருக்கிறதுக்கு வந்து ஒரு உத்வேகத்தை கொடுக்குது. அந்த மாதிரி இந்த அல்பனி தமிழ் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடி இந்த தலைவர்கள் இந்த தமிழ் சங்கத்தை எப்படி கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றி கொண்டு வந்தாங்க, அவங்களோட சேவைகள், அவங்களோட டெடிகேஷன்ஸ், அதெல்லாம் பார்த்து தான் நாங்கள் பின்னாடி இருந்து வந்தோம். ஸோ இப்போ நம்ம இருக்கிற இடத்துல இருந்து நம்ம தமிழ் சங்கத்துக்காக என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிறப்பாக செய்வோம். ஸோ அதை அவங்கள விட்டுட்டு போன பணியை வந்து நம்ம தொடர்ந்து செஞ்சு இந்த கம்யூனிட்டியில் வந்து ஒரு நல்ல நட்பு வட்டாரமா எல்லாத்தையும் மாற்றி இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். ஸோ நம்ம ப்ரோக்ராமோட எண்டுக்கு வந்தாச்சு. கோடியெல்லாம் நீங்க ஏதாவது சொல்லணும் ஆசைப்பட்டீங்கன்னா சொல்லலாம். இல்ல நன்றி. அதுதான் நம்ம தமிழ் சங்கம் வந்து ஒரு குடும்பமா அண்ணன் தங்கச்சி அக்கா அந்த மாதிரிதான் பழகி எல்லாம் ஒரே குடும்பமா இருந்து பழகுறதுனால தான் நம்ம வந்து பின்னாடி பேசுறது வாய்ப்பே இல்லாம ஒரே குடும்பமா இருக்கோம். நம்ம எல்லாருக்கும் நன்றி கலந்ததுக்கு. ஸோ மிக்க நன்றி. இது வந்து ஒரு எமோஷனலான ஈவெண்ட்டாக ஆகிட்டீங்க எல்லாரும் சேர்ந்து. ஸோ ரொம்ப நல்லா போச்சு. நம்ம இது வரைக்கும் பண்ண ஈவெண்ட்ல இதுதான் கொஞ்சம் ஹைலைட் மாதிரி தோணுது. ஸோ எல்லாருமே அவங்களோட ட்ரூலி ஃப்ரம் தேர் ஹார்ட், அவங்களோட ஒரு வார்த்தையும் வந்து இதயபூர்வமா இருந்தது. ஸோ மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில எல்லாரையும் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் நன்றி. பாலா ஒரு ராகவன் வந்து ஒரு அவங்க ஃப்ரெண்டு கம்போஸ் பண்ண ஒரு சாங் இது ஷேர் பண்ணாரு. ஸோ என் நோட்டா அதை ப்ளே பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா. நம்ம சிறப்பு விருந்தினர் மங்கை மேடம் அவர்களுக்கும் நன்றி. வந்து கலந்துகிட்டதுக்கு, உங்களோட கருத்துக்களை பரிமாறினதுக்கு ரொம்ப நன்றிமா. எனக்கும் ரொம்ப நன்றி. இது ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு மதரா நான் உட்கார்ந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நன்றிம்மா. நன்றி, ரொம்ப நன்றிம்மா. ஜெகன் அம்மா கூட ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. மற்றும் இந்த நிலா பொண்ணு வந்து ஃபுல் டைம் உட்காந்து நம்ம வீடியோ பார்த்துட்டே இருந்தது. நிலாவுக்கு ஒரு நன்றி. ஆக்சுவலி நிலா தான் ஃபர்ஸ்ட் உள்ள வந்தாங்க நாங்க ஆரம்பிக்கும் போது. Happy Mother's Day to every mother. Yeah, thank you நிலா. Thank you நிலா. சரி, ஓகே, நான் இந்த சாங் ப்ளே பண்றேன். சோ to close the program. பண்ணுங்க. அம்மா அம்மா உயிரை தந்தாயம்மா, அம்மா அம்மா பிரிந்தே சென்றாயம்மா, மலை போலவே அரணாகுமே பலம் அன்பாகுமே, கண்மேலே முழுங்கிமை போலே, அம்மா அம்மா உயிரை தந்தாயம்மா, அம்மா அம்மா பிரிந்தே சென்றாயம்மா. La la la
என்னாலும் என்னை விட்டு போகாது வசந்தம். நெஞ்சோடு உன் நினைவு உறங்கும். நீ தந்த அன்பின் மனம் காற்றோடு இருக்கும். சுவாசத்தில் என் உயிரில் கலக்கும். உந்தன் மனம் போலே உயர்ந்தோ மேலே, உந்தன் மனம் போலே உயர்ந்தோ மேலே. கண்ணிரண்டில் நீரை கொண்டு அன்போடு அன்னை முகம் தேடும் கண்கள் மூடும். அம்மா அம்மா உயிரை தந்தாயம்மா. அம்மா அம்மா பிரிந்தே சென்றாயம்மா. மலை போலவே அரணாகுமே பலம் அன்பாகுமே. கண்மேலே மூடும் இமை போலே. வான்மேகத்தேரில் ஏறி ஊர்வலம் போகும். வெண்ணிலவில் உந்தன் முகம் துளிக்கும். ஆகாய வீதி எல்லாம் விண்மீன்கள் முளைக்கும். உன் மனதில் எந்தன் மனம் சிலிர்க்கும். உன் உயிரின் வாசம் காலம் எல்லாம் வீசும். உன்னுயிரின் வாசம் காலம் எல்லாம் வீசும். கையிரண்டும் உன்னை தொழும் அன்போடு உன்னை தினம் நாடும் மனமும் பாடும். அம்மா அம்மா உயிரை தந்தாயம்மா. அம்மா அம்மா பிரிந்தே சென்றாயம்மா. மலை போலவே அரணாகுமே பலம் அன்பாகுமே. கண்மேலே மூடும் இமை போலே. அம்மா அம்மா உயிரை தந்தாயம்மா. ஓ அம்மா அம்மா பிரிந்தே சென்றாயம்மா. நன்றி. நன்றி. இல்ல அருமையான பாட்டு. நம்ம ப்ரோக்ராம் ராகவனுக்கு தான் நன்றி சொல்லணும். ராகவன் இதை கேட்டு நிறைய பேர் அதுக்குள்ள ஃபீல் பண்ணிட்டாங்க. இது என்னோட ஃப்ரெண்டு வந்து யூகேல இருக்காப்ல. அவனுக்கு அனுப்பிச்சு நேற்று நைட் அவன் சொன்னா இந்த பாட்டு நான் இதுக்கு முன்னாடி பாடினதே இல்லை, ட்ரை பண்றேன்னா. அதுக்கப்புறம் நான் தூங்கி எந்திரிக்கும் போது காலையில நான் சொன்னேன் இல்லையா, காலையில இருந்தே எமோஷனலா இருக்கேன். தூங்கி எந்திரிச்சோன்னா முதல் மெசேஜ் அவன்கிட்ட தான் வந்திருந்தது. அதாவது உன் லிரிக்ஸ் பார்த்த உடனே ஐ ட்ரைட் இட் இம்மீடியட்லி, மிட் நைட்ல பண்ணி அனுப்பிச்சிருக்கேன்டா, எப்படி இருக்குன்னு சொல்லுன்னு அனுப்பிச்சிருந்தான். So it was really it all worked out well. Thank you for opportunity NYITS again. Speak with my mom. நன்றி ராகவன். Thank you. சோ உங்க ஃப்ரெண்டுக்கு நன்றி சொல்லிருங்க தமிழ் சங்கத்து சார்பாக. கண்டிப்பா கண்டிப்பா. இந்த நிகழ்ச்சியை நம்ம முடிச்சுக்கலாம். ரொம்ப நன்றி. கலந்துகிட்ட எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம். நன்றி.